வெல்கம் டு தமிழ் காவியம். அடங்கா அபிமன்யு. நீலயாழி வெளியே வந்ததில் இருந்து விவாதங்கள் அதிகமாக இருப்பதைப் போல தெரிந்தது. அனைவரும் தங்களுக்குள் அடித்துக் கொண்டனர். அப்போது நீலயாழி எழும்பிய ஒளி அந்த காட்டை நடுங்க வைத்தது. அதே சமயம் மலையுச்சியில் நின்றிருந்த செழியன் திடீரென காதை பிடித்துக் கொண்டு தள்ளாடினான். இந்த ஒளி என கத்திக்கொண்டே அவன் கீழே சரிந்தான். அதை தூரத்தில் கண்ட சுமித்ரா பதறியபடி செழியா என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓட முயன்றாள். ஆனால் போர்க்களத்திற்குள் அவள் காலெடுத்து வைத்த நொடியில் ஒரு ஒளி அலை அவளது காதில் இடி போல பாய்ந்தது. என்று வழியில் அலறியபடி அவளும் தலையை பிடித்துக்கொண்டு கீழே சரிந்தாள். அவர்களைப் போலவே சுற்றியிருந்த பலரும் அந்த ஒளி தாக்குதலால் திணறிக் கொண்டிருந்தனர். இச்சாதாரி கூட்டம் மட்டும் காதுகளை மூடியபடி அங்கிருந்து நகராமல் அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தது. இச்சாதாரி கூட்டம் ஏன் தப்பி ஓடாமல் அப்படியே நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ரணதுருவரும் அதிகரசனும் குழம்பி நின்றனர். அதை கவனித்த சசிரேகா, இச்சாதாரி கூட்டம் தந்திரக்கார கூட்டம். நீலயாழியும் வேதாள படையின் மூத்தவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி காயமடைந்து பலமிடம் அடையும் தருணத்திற்காகவே அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இருவரையும் தாக்கி சிறைப்பிடித்து ஏரிக்குள் நுழைந்த வர்ணபூத சக்தியை திருடுவதே அவர்களின் நோக்கம். அவள் பேசிக் கொண்டிருந்த போதே அவளுடைய பார்வை ஏரியின் மீது நிலைத்திருந்தது. முன்னர் இருந்ததை விட இப்போது அந்த ஏரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல தோன்றியது. ஆர்ப்பரிக்கும் நீர் கொட்டிக் கொண்டிருந்தாலும் அதற்குள் ஒரு சிறப்பு சக்தி மறைந்திருப்பதை வெளியே இருப்பவர்களால் உணர முடிந்தது. அந்த ஏரியால் அந்த சக்தியை மறைக்க முடியவில்லை. இது ஒன்றைத்தான் உணர்த்துகிறது. வர்ணபூத சக்தி முதிர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று சசிரேகா ஒரு நிழலை கவனித்தார். அது மங்களாகவும் ஊதா நிறத்திலும் இருந்தது. அங்கே பாருங்கள் என்று அவள் சத்தமாக சொன்னபடி தனது சக்தியை வெளிப்படுத்தி முன்னோக்கி நகர முயன்றார். ஆனால் ரணதுருவரும் அதியரசனும் அவளுக்கு முன்னால் வந்து அவளை தடுத்தனர். கடுமையான குரலில் அவர்கள் எச்சரித்தார்கள். சசிரேகா, நில் என்ற ரணதுருவர், நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய்? அந்த நீலயாழி நீ அந்த ஏரிக்கு அருகில் செல்வதை உணர்ந்தால் அது உன்னை ஒரே கணத்தில் அழித்துவிடும் என்பதை மறந்து விட்டாயா என்று கேட்டார். சசிரேகா பற்களை கடித்தார். நீங்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். நான் முன்பு சொன்ன அந்த ஊதா நிற விஷஜந்து இந்த தருணத்தை பயன்படுத்தி குளத்திற்குள் நுழைந்து விட்டது. அது அங்கு அபிமன்யுவை கண்டால் அவனை தாக்காமல் இருக்காது என்றார். அவள் குரலில் பீதி கலந்திருந்தது. அதை கேட்ட வீரதாசன் தீவிரமான குரலில், சசிரேகா, நீ கவலைப்பட தேவையில்லை. அபிமன்யு உயிருடன் இருந்தால் இந்த 5ஆம் நிலை மிருகத்தால் அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீண்ட நேரமாக அவன் அந்த குளத்திற்குள் தான் இருக்கிறான். அவன் உயிருடன் இருந்தால் அவனது காயங்கள் இப்போது முழுமையாக ஆறி இருக்கும். அதோடு அதியரசன் அவனுக்கு தேவோதய மாத்திரையை கொடுத்தான். நானும் அவனுக்கு ஒரு தனித்துவமான மருந்தை கொடுத்திருக்கிறேன் என்றவர் அவள் அருகே வந்து, அதை அவன் உண்டதால் அந்த ஊதா மிருகத்தால் அவனை எதுவும் செய்ய முடியாது. காயமடைந்த நிலையில் கூட அபிமன்யு நாகராயனுடன் ஆடிய ஆட்டத்தை நீ மறந்து விடாதே. அந்த விஷஜந்து அவனை தாக்க முயன்றால் அவன் அதை உயிரோடு விட மாட்டான். அவன் விடாப்பிடியானவன். அதை சொன்னபோது வீரதாசனின் முகத்தில் ஒரு நம்பிக்கையுடன் கலந்த மெல்லிய புன்னகை தோன்றியது. சசிரேகா இறுதியாக ஒரு பெருமூச்சு விட்டாள். தன் சக்தியை பின்வாங்கிக் கொண்டு மீண்டும் தொலைவில் இருந்த நீலயாழியை பார்த்தாள். அந்த காட்சியை கவனித்த ரணதுருவர் கனத்த குரலில் பேசினார். சசிரேகா சொன்னது சரிதான். இந்த இச்சாதாரிகளின் உருவம் பாம்புதான். ஆனால் அவர்களின் மூளை நரியை விட கூர்மையானது. அவர்கள் நேரடியாக மோத மாட்டார்கள். காலம் பார்த்து காத்திருந்து இருதரப்பும் பலமினம் அடையும் தருணத்தில்தான் தாக்குவார்கள் என்றவர் மறுபக்கம் கீழே சரிந்து கிடந்த வேதாளப்படை வீரர்களை பார்த்து, வேதாளப்படையின் அந்த முதியவரை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் கைப்பற்ற நினைத்த புதையல் அவர் கைகளுக்கு வருவதற்கு முன்பே பறிக்கப்பட்டு விட்டது என்ற ரணதுருவரின் பார்வை நாகர் கூட்டத்தை நோக்கி திரும்பியது. அவர் கண்களில் வெளிப்பட்ட கோபம் மறைக்க முடியாததாக இருந்தது. நாகர் கூட்டத்தை பார்க்கும்போது ரணதுருவரின் முகத்தில் ஒரு கோபம் தெறிக்கும் பார்வை தென்பட்டது. பின்னர் அவரது பார்வை மீண்டும் குளத்தின் பக்கம் திரும்பியது. அபிமன்யு பாதுகாப்பாக இருப்பான் என்று நம்புகிறேன் என்றார். அதே நேரத்தில் மலையுச்சியில் காதில் இருந்து ரத்தம் வழிந்தபடி செழியன் தரையில் அசைவின்றி கிடந்தான். அவனுக்கு சுயநினைவு இல்லை. ஒரு கை மட்டும் ஏரிக்குள் மூழ்கி இருந்தது. அவனது உடல் பாறையின் மேல் சாய்ந்து கிடந்தது. அதை தூரத்தில் இருந்து கண்ட சுமித்ரா பதட்டமாக தட்டு தடுமாறி எழுந்தாள். அவள் எப்படியாவது செழியனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள்.
சுற்றி இருப்பவர்கள் கூறியதை வைத்து பார்க்கும்போது அந்த குளம் உள்காயங்களை குணப்படுத்தும் அற்புத மருந்து என்பதை அவள் உணர்ந்தாள். அதற்குள் செழியன் இறங்கினால் அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் அவளால் அந்த இடத்தை நெருங்க முடியாது. அதைவிட சிக்கலானது, அந்த குளம் பலவீனமான நிலையில் இருக்கும் வீரர்களை கொல்லவும் வாய்ப்பிருக்கிறது. செழியனது சக்திகள் அனைத்தும் முத்திரைப்படுத்தப்பட்டன. அவன் இப்போது பலவீனமான நிலையில் இருந்தான். இருப்பினும் செழியனின் தந்தை பட்டை போல இருக்கும் ஒரு இரட்சசையை கொடுத்திருந்தான். அதை செழியன் தன் கைகளில் கட்டிக்கொண்டால் அவன் தன்னை விட வலிமையான எதிரியை சந்திக்கும் போது அவனது பலம் தற்காலிகமாக அதிகரிக்கும். அதை வைத்து அவன் அந்த எதிரியை சமாளிக்கலாம். இப்போது அது சுமித்ராவின் கையில் இருந்தது. அவள் அந்த இரட்சசையை பார்த்தாள். அதை செழியனின் கையில் கட்டி அவனை குளத்தில் தள்ளினாள். அவனை காப்பாற்றலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவளால் அந்த இடத்தில் இருந்து ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது. என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த அவள் சுற்றி முற்றி பார்த்தாள். நரம்புகளை அறுக்கும் அளவுக்கு கூர்மையாக இருக்கக்கூடிய முட்கள் அவளது காலுக்கு கீழே இருந்தன. முதலில் தயங்கிய அவள் வேறு வழியின்றி அந்த முட்களை எடுத்தாள். அதை அந்த இரட்சசையில் குத்தினாள். அந்த இரட்சசை இப்போது சித்திரவதை செய்ய பயன்படும் முட்கள் நிறைந்த கைவிலங்கு போல மாறியது. பின்னர் அவள் தனது வில்லையும் அம்பையும் எடுத்தாள். ஒரு அம்பின் முனையில் அந்த இரட்சசையை கட்டி செழியனின் கையை நோக்கி குறிபார்த்து அடித்தாள். பாய்ந்து சென்ற அந்த அம்பு ஒரு பாறையில் மோதி கீழே விழுந்தது. அவள் முயற்சியை கைவிடவில்லை. அடுத்தடுத்து அவள் எடுத்து வீசினாள். நான்காவது அம்பு அவனது கையில் குத்தியது. அந்த முட்களோடு சேர்த்து அந்த இரட்சசை அவனது கையில் ஒட்டி கொண்டது. கையில் ஆணி அடித்தாற் போல அந்த முள் அவனது கையை குத்தி அந்த இரட்சசை அவனிடமிருந்து பிரிந்து போகாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டது. அதற்கு மேலே அம்பு குத்தி நின்றது. அவனது கைகளில் இருந்து ரத்தம் வடிந்தது. சுமித்ராவின் முதல் பணி முடிந்தது. அவள் இன்னொரு அம்பை எடுத்தாள். அதை வில்லில் பூட்டி குறிபார்த்து வீச அது காற்றையும் செடியையும் கிழித்துக் கொண்டு பாய்ந்து சென்றது. அது சட்டென செழியனின் இடுப்பில் குத்தியது. அந்த அதிர்வில் அவனது உடல் உருண்டு ஏரிக்குள் விழுந்தது. 2 அம்புகள் குத்தப்பட்ட நிலையில் செழியன் ஏரியில் விழுந்தான். வெளியே இவ்வளவு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க அபிமன்யு இவை எதையும் அறியாமல் குளத்தின் ஆழத்தில் பயிற்சியை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவன் உள்ளே நுழைந்து பல மணி நேரங்கள் கடந்திருந்தது. ஆனால் அது எதுவும் அவனுக்கு தெரியாது. இருப்பினும் அவனது வலிமையும் பிரம்மக்கலை நிலையும் வெகுவாக உயர்ந்திருந்தது. சராயுவும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அதன் காரணமாக குளத்திற்குள் இருந்த சக்திகள் இப்போது 4 திசைகளில் பிரிந்து சென்றன. ஒன்று அபிமன்யுவை நோக்கியும், மற்றொன்று சராயுவை நோக்கியும், 3வது வர்ணபூத சக்தியின் மூலத்தை நோக்கியும், 4வது செழியனை நோக்கியும் சென்றன. ஏரிக்கு அடியில் உருவாகிக் கொண்டிருந்த அந்த சூறாவளிக்குள் 100 அடிக்கும் அதிகமான அகலம் கொண்ட பயங்கரமான ஆற்றல்கள் நிறைந்த ஒரு நீல நிற சக்தி கோலம் உருவாகியிருந்தது. அதே நேரத்தில் மதிமங்கல காட்டில் இருந்து வெகு தூரத்தில் இருந்த துவாரக குலத்தின் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான அறைக்குள் தாமா ஓய்வெடுக்க அவர் எப்போது கண் விழிப்பார் என்று வத்சலா காத்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு தாமா கண்களை திறந்து புன்னகைத்தார். இந்த கிழவன் தாமாவுக்காக நீ இவ்வளவு கவலைப்பட வேண்டாம் பெண்ணே. நான் இப்போது நலமாக இருக்கிறேன். நீ துவாரக குல போட்டியை கவனிக்கலாம் என்றார். வத்சலா அவருக்கு தேநீர் கொடுத்துவிட்டு, முதல் கேள்வி, எப்படி கவலைப்படாமல் இருப்பது? 2வது கேள்வி, துவாரக குல போட்டியை நான் கவனித்து என்ன ஆகப் போகிறது? 3வது கேள்வி, நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தலைவராக வாய்ப்பிருக்கிறதா? இந்த 3 கேள்விக்குமான பதில் ஒரு கேள்வியில் அடங்கி இருக்கிறது. அந்த கேள்வி, அபிமன்யு எங்கே என்றான். வத்சலா கவலையும் கொலைவெறியும் கோபமும் பதட்டமும் பயமும் என அனைத்து உணர்வுகளாலும் ஆட்கொள்ளப்பட்ட பட்டாம்பூச்சி போல படபடவென அடித்தார். அதை கேட்டு முதலில் தாமா சிரித்தார். பின்னர் அவர் அவள் கையில் இருந்த கோப்பையை வாங்கிக் கொண்டு, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ துவாரக குலத்தின் தலைவியாகி விட்டாய் என்று வைத்துக்கொள். உன் குலத்தை ஒரு எதிரி தேசமோ குலமோ படையெடுத்து வருகிறது. அவர்கள் உன் குலத்தை தாக்கி பாதி பேரை காயப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை தாக்கிய எதிரி குலமும் பலவீனமாக இருக்கிறது. அதனால் அது அதன் குலத்தை நோக்கி சென்று விட்டது. இப்போது நீ தலைவியாக இருக்கிறாய். எதிரி குலத்தின் மீது நீ கடுங்கோபத்தில் இருக்கிறாய். உன் குல மக்கள் நீ எடுக்கப் போகும் முடிவிற்காக காத்திருக்கிறார்கள். நீ உன்னை தாக்கிய எதிரியின் ஒரு கண்ணையாவது குருடாக்கினால்தான் அவர்கள் அமைதியாவார்கள். இப்போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். யோசித்த வத்சலா மீது இருக்கும் படையை கூட்டிக் கொண்டு பலவீனமாக இருக்கும் எதிரி நாட்டை நோக்கி சென்று
அவர்களை தாக்கி அவர்களது ஒரு கண்ணை எடுத்து வருவேன் என்றார். முழு சேனையாய் இருக்கும் போதே உன்னால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாதி சேனையை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வாய்? அப்படியே நீ அவர்களை தாக்கினால் அவர்கள் உன்னை விடுவார்களா? அவர்கள் திரும்பி வந்து தாக்க மாட்டார்களா? அதில் உன் குலம் மேலும் பலவீனம் அடையாதா என்று கேட்டார். யோசித்த வத்சலா, அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். காத்திருக்க வேண்டும். அடித்தரும் வழியை விட பயம் தரும் வழி பெரியது. நீ காத்திருக்க வேண்டும். உனது சேனை குணமாகும் வரை காத்திருக்க வேண்டும். உனக்கு சரியான திட்டம் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். உனக்கு சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு உன் எதிரிகளை பதட்டப்படுத்தும். கூச்சலிடும் எதிரியை விட அமைதியாக இருக்கும் எதிரி ஆபத்தானவன். உன் எதிரி உன்னை அப்படித்தான் நினைப்பான். அந்த சமயத்தில் நீ அவனை தாக்க வேண்டும். ஆனால் ஒரு கண்ணிற்கு குறி வைக்க கூடாது, இரு கண்ணிற்கு குறி வைக்க வேண்டும். அதன் பிறகு எதிராளிகள் உன் குலத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். உன் மக்களும் உன் மீது அதிக நம்பிக்கை வைப்பார்கள். உன்னை மாபெரும் தலைவராக ஏற்பார்கள். அதனால் காத்திருப்பைப் போல ஒரு திட்டம் இந்த உலகத்திலேயே இல்லை. அனைத்திற்கும் காத்திரு என்றார். அப்படியென்றால் நான் அபிமன்யுவை மாபெரும் தலைவனாக கருத வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறானா என்று கேட்டார். தாமா சிரித்து, நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு பிடித்திருந்தாலும் அதை நேரடியாக ஏற்காததைப் போல நடித்து அதையே கேலி செய்து உடைக்க நினைக்கிறாய் அல்லவா? நீ நல்ல தலைவராக வருவாய் என்றார். வத்சலா அவரை பார்த்து, பரதன், சுகந்தன் மற்றும் சசிரேகா இல்லாததால் போட்டி சில நாட்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. ஏனென்றால் சசிரேகா அந்த அணியின் இளவரசி. ஆனால் இப்போது பரதனும் சுகந்தனும் திரும்பி விட்டதால் போட்டி மீண்டும் தொடங்கிவிட்டது. அதில் பரதனும் சுகந்தனும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று விட்டனர். அதனால் காத்திருப்பு முடிவு வரப்போகிறது. அபிமன்யு சரியான நேரத்தில் இங்கு வர வேண்டும். இதை ஒரு தோழியின் கவலை என்று கருதாதீர்கள். துவாரக குலத்தின் வருங்கால இளவரசியின் உத்தரவு என்று கருதுங்கள் என்றார். அதை கேட்டு தாமா சிரித்துக் கொண்டே, ஓ, உன் தோழி வசுதேவியை சந்திக்க சொல்லி அவனை அனுப்பி வைத்துவிட்டு இப்போது என்னிடம் உத்தரவு போடுகிறார். பரவாயில்லை, அபிமன்யு நல்ல தோழியைத்தான் பிடித்திருக்கிறான் என்றார். வத்சலா அவரை பார்த்து புன்னகைத்து விட்டு, சொன்னது நினைவிருக்கட்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அவள் சென்ற பிறகு சிரித்த தாமா, இவளது தந்தை என்னை நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என் முன்னால் தலைகுனிந்து பேசிய காலம் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் இவள் எனக்கு உத்தரவு போடுகிறாள். இந்த தலைமுறை மாறிவிட்டதா, இல்லை இந்த தாமா மங்கிவிட்டானா என்று தெரியவில்லை. மீண்டும் நமது கர்வத்தை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று கூறி படுக்கையில் இருந்து வேகமாக எழுந்தார். காற்றில் அவர் தன் கைகளை நீட்ட ஜன்னல் வழியாக மெல்லிய இசைக்கீற்றைப் போல ஒளிக்கீற்று பறந்து வந்தது. வானம், மரம், நிலம், நீர் என அனைத்தில் இருந்தும் உறிஞ்சப்பட்ட சக்தி பறந்து வந்து ஒரு புறாவின் வடிவத்தில் அவர் கைகளில் குவிந்தது. பின்னர் அவர் அந்த புறாவின் காதுகளில் ஏதோ சொன்னார். அந்த ஒளிகளால் ஆன புறா ஜன்னல் வழியாக மிக வேகமாக பறந்து சென்றது. அதே நேரத்தில் அபிமன்யு குளத்தின் ஆழத்தில் வர்ணபூத சுழலில் இருந்து சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருந்தான். அவனுடைய உடலுக்குள் இருந்த ஆற்றல் அளவுக்கு மீறி அதிகரிக்க ஆரம்பித்தது. அவனது சக்தி புள்ளிகள் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கின. அதே நேரத்தில் அவனுக்கு மேலே இருந்த சூறாவளி ஒரு சக்தி வாய்ந்த ஒளியுடன் நடுங்குவதை அவன் உணர்ந்தான். நான் அடுத்த நிலையை அடையப் போகிறேன் என்று தெரிகிறது என்று அபிமன்யு தனக்குள் நினைத்தான். தெய்வீக மிருகமான சராயு ஏற்கனவே பவித்ரோதய நிலையை அடைந்து விட்டான். இப்போது அவனது பச்சை நிற உடலின் மீது ஒரு மங்கலான நீல நிற ஒளிவட்டம் தோன்றத் தொடங்கியது. அதிர்ச்சியடைந்த சராயு தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்து உற்சாகம் கொண்டான். சராயு மெதுவாக தன் கண்களை சுழற்றி குளத்தை சுற்றி பார்த்தான். அப்போது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் தன்னை நோக்கி நெருங்கி வருவதை அவன் உணர்ந்தான். அவனது உடல் முழுவதும் சிலிர்ப்பு ஓடியது. தன் நிலை உயர்ந்திருந்ததால் அந்த ஆற்றல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவனால் உடனே உணர முடிந்தது. அது சாதாரண சக்தி அல்ல. அந்த ஆற்றல்கள் ஒரு பழைய எதிரிக்கு சொந்தமானவை என்பதை அவன் அடையாளம் கண்டான். அந்த உண்மை அவனை மின்னல் போல தாக்கியது. பீதியடைந்த சராயு உடனே பயிற்சியில் முழுமையாக மூழ்கியிருந்த அபிமன்யுவை நோக்கி திரும்பி பார்த்தான். அபிமன்யுவும் சராயுவும் குளத்திற்குள் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது சராயு திடீரென்று ஒரு பழக்கமான பழைய எதிரியின் சக்தியை உணர்ந்தான். அவன் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான நிழல் தோன்றியது. சராயுவின் கண்கள் சுருங்கின. சசிரேகாவோடு விஷம் நிறைந்த குகைக்குள் சென்று
கருந்தாமரை பழத்தை பறிக்க முயன்றபோது சராயு சந்தித்த அதே விஷஜந்துதான் இப்போது அவன் முன்னால் இருந்தது. அந்த நிழலைக் கண்ட கணமே அவனது உள்ளுணர்வு பதட்டம் கொள்ள ஆரம்பித்தது. அந்த விஷஜந்து ஒரு அரக்கன் என்பதை சராயு அறிவான். அதோடு அந்த மிருகம் சராயுவை விட சக்தி வாய்ந்தது என்பதையும் அவன் அறிவான். அப்போது சசிரேகா அவனுடன் இருந்திருக்கவில்லை என்றால் அவன் அந்த விஷஜந்துவின் கையால் ஒரு மோசமான முடிவை சந்தித்திருப்பான். அந்த மிருகத்துடன் சண்டையிடுவது சசிரேகாவால் மட்டுமே கையாளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த விஷஜந்துவின் இருப்பை உணர்ந்த சராயு, ஏதோ தவறு நடந்திருக்கிறது, இந்த விஷஜந்து அபிமன்யு பயிற்சி செய்வதை பார்த்தால் அவனுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்று பதட்டம் கொண்டான். மறுபுறம் விஷஜந்து சராயுவை பார்த்த கணமே அவனை அடையாளம் கண்டு கொண்டது. ஆனாலும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அது சராயுவை புறக்கணித்து அவனை தாண்டிச் சென்றது. இது என்ன செய்கிறது என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டே அந்த ஜந்துவின் கவனம் எங்கு சென்றிருக்கிறது என்பதை அவன் கூர்ந்து கவனித்தான். கங்காதார சுழலின் மத்தியில் உருவாகிக் கொண்டிருந்த அந்த சக்தி கோலத்தை அந்த விஷஜந்து தனது ஒளிரும் கண்களால் உற்று பார்த்து கொண்டிருந்தது. அது இதற்காகத்தான் வந்திருக்கிறது என்று சராயு புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் அந்த சக்தி கோலத்திற்கு அருகில் செல்ல பயந்த அந்த ஜந்து அவசர அவசரமாக அங்கிருந்து விலகி ஏரியின் மறு திசையை நோக்கி சென்றது. ஏன் அந்த ஜந்து அந்த சுழலை தொடாமல் நழுவி ஓடியது என்பதை அவனுக்கு உடனே புரியவில்லை. ஆனால் ஏன் அந்த சுழலை நோக்கி செல்லவில்லை என யோசித்த சராயு, ஒருவேளை நானும் அதன் இடத்தில் இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருப்பேன். அப்படி இருக்க பின் எதற்காக இங்கு வந்தது என்று அவன் புரியாமல் தன்னிடமே கேட்டுக்கொண்டான். அந்த சுழல் வர்ணபூத சக்தியை கொண்டது. அதன் இன்னொரு வடிவமே இப்போது வெளியே போராடிக் கொண்டிருக்கும் நீல யாழி. சராயுவோ இல்லை வேறு யாரோ அந்த சுழலை தொட்டால் யாழியின் கவனம் உடனே இங்கே திரும்பும். அந்த மிருகத்துடன் சண்டை போடும் அளவுக்கு சராயுவுக்கு பலம் இல்லை. அதேதான் அந்த விஷஜந்துவுக்கும் அதற்கும் அந்த மிருகத்துடன் போராடும் அளவுக்கு பலம் இல்லை. விஷஜந்து வேகமாக ஓடிச் சென்று ஏரியின் ஆழத்தில் இருக்கும் ஒரு மறைவான இடத்திற்குள் ஊடுருவியது. மெதுவாக அதன் உடலில் இருந்த சக்திகள் மங்கத் தொடங்கின. சராயுவால் அதன் ஒளியை உணர முடியவில்லை. அப்போதுதான் சராயு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு கணம் கூட அமைதி கிடைக்கவில்லை. திடீரென்று மற்றொரு சக்தி அலை நீருக்குள் இருந்து எழுந்தது. அது முந்தையதை விட ஆபத்தானதாக இருந்தது. அமைதியான குளம் கூட அந்த சக்தி அலையால் கொப்பளித்து வன்முறை அலைகளாக எழத் தொடங்கியது. அதை உணர்ந்த சராயு உடனடியாக அபிமன்யுவை நோக்கி திரும்பினான். அபிமன்யுவின் தலைக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான சக்தி சூறாவளி சுழன்று கொண்டிருந்தது. அந்த சூறாவளி கங்காதார சூறாவளியை விட சிறியதாக இருந்தது. ஆனால் பயங்கரமாக சுழன்று கொண்டிருந்தது. அதற்குள் சராயுவால் ஒரு மங்கலான நீல மஞ்சள் ஒளியை காண முடிந்தது. அதை பார்த்ததும் சராயுவின் கண்கள் விரிந்தது. இந்த சிறுவன் பவித்ரோதய நிலையை அடையப் போகிறான். அவனை சுற்றி அதிகப்படியான சக்தி இருக்கிறது. அவனால் அதை அவனுக்குள் செலுத்த முடியாவிட்டால் அவனுக்கு பெரும் காயம் ஏற்படக்கூடும் என்று பதட்டம் கொண்டான். அபிமன்யுவின் உடலில் இருந்து வெடித்து சிதறிய அலைகள் குளத்திற்கு வெளியே இருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தன. சசிரேகா அதிர்ச்சியுடன் ரணதுருவரையும் அதிகரசனையும் பார்த்தார். குளத்திற்குள் ஏதோ நடக்கிறது என்று நினைக்கிறேன். அபிமன்யு உயிருடன் இருக்கிறான். அபிமன்யு உயிருடன் இருக்கிறான். நாம் அவனுக்கு உதவ வேண்டும் என்று கத்தினான். ஆனால் அவள் அவசரமாக முன்னேறிச் செல்லவில்லை. பல மணி நேரங்களாக தொடர்ந்து நடந்து வரும் போரை அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள். அதனால் இப்போது குளத்தின் பக்கம் சென்று அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருப்பவர்களின் கவனத்தை தன் மீது திருப்ப அவள் விரும்பவில்லை. அவள் சொன்னதைக் கேட்டு ரணதுருவரும் அதிகரசனும் குளத்தின் பக்கம் திரும்பினர். வெந்நீர் குளத்தைப் போல குமிழ்கள் எழுவதைக் கண்ட ரணதுருவர் தீவிரமான குரலில், சசிரேகா, அபிமன்யு நலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த நீல யாழியை நம்மால் எளிதாக கையாண்டு விட முடியாது. நாம் குளத்தை நோக்கிச் சென்றால் அந்த நீல யாழி அதை உணர்ந்துவிடும். நாம் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்றார். அவர் மேலும் தொடர்ந்தார். தற்போதைய சூழ்நிலையை பார்த்தால் இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என்று தோன்றுகிறது. போர் முடிவடையும் போது நீ குளத்திற்குள் பாய்ந்து அபிமன்யுவை தேடு. அந்த தருணத்தில் நானும் அதிகரசனும் வீரதாசனுடன் சேர்ந்து மற்ற அனைவரையும் தடுக்க முயற்சிக்கிறோம் என்றார். ரணதுருவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவர் கவலை அதிகமானது. இந்த 4 நாட்களில் என் சக்திகள் மீட்டெடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாகங்களின் பிரதேசம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த பாம்புகள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்றார். அவர் முகத்தில் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. மறுபுறம் நீலயாழியின் முகத்தில் கவலை தோன்றியது. அது வேதாளகுல முதியவரை தோற்கடிக்கும் முயற்சியில்
இன்னும் வேகமாக தாக்குதலை தொடுக்கத் தொடங்கியது. அதைக் கண்ட அந்த முதியவர் சிரித்தார். என்ன நீலயாளியே, உன் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது. மனித உருமாற்ற சக்தியை கூட செயல்படுத்த முடியாத மோசமான நிலையில் நீ சிக்கித் தவிப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என்று சிரித்தார். அதை கூறிவிட்டு அவர் தன்னை சுற்றியிருந்த இரத்தக் கடலை முழுவதுமாக தனக்குள் இழுத்துக் கொண்டார். நீலயாளியின் கவலை மேலும் மேலும் அதிகரித்தது. வர்ணபூத சக்தியை உறிஞ்சியதன் மூலம் அதன் பலம் பெருமளவு அதிகரித்திருந்தாலும் அதனால் இன்னும் வேதாளப்படை வீரருக்கு இணையாக வர முடியவில்லை. இப்போது அந்த முதியவரின் உடலில் இருந்து உலர்ந்த இரத்தத்தின் அருவருப்பான துர்நாற்றம் வீசியது. அவருடைய சக்திகள் இன்னும் ஆபத்தானவையாக மாறின. மறுபுறம் அந்த விசித்திரமான இரத்தக்கடல் நுட்பத்தால் நீலயாளி பலவீனத்தை உணரத் தொடங்கியது. திடீரென்று அந்த முதியவரின் வேகம் கடுமையாக அதிகரித்தது. அவர் கண் இமைக்கும் நேரத்தில் மறைந்து யாளியின் தலைக்கு மேலே தோன்றினார். அவரிடம் இருந்து இரத்த சிவப்பு சக்தி பீரிட்டு வெளியேறி ஒரு பெரிய நாகமாக மாறி யாளியின் தலையை தாக்கியது. நீலயாளி அதற்கு தயாராக இல்லை. அது அதிவேகமாக பின்வாங்கியது. அதைக் கண்ட அதிகரசன் பீதியுடன், வேதாளப்படையைச் சேர்ந்த இந்த முதியவர் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்றார். ஆனால் மறைந்திருக்கும் இச்சாதாரி மூத்தவர்களை பார்த்தபோது அவர் இன்னும் அதிர்ச்சி அடைந்தார். அவர்கள் முகத்தில் கொஞ்சம் கூட கவலை தெரியவில்லை. நீலயாளி சுதாரிப்பதற்குள் அந்த முதியவர் மீண்டும் மீண்டும் அதை தாக்கிக் கொண்டிருந்தார். அவர் நிழல் போல மறைந்து மறைந்து தோன்றி தனது 10 கூர்மையான நகங்களால் அந்த யாளியின் முதுகில் இருந்த 10 ஸ்படிகங்களை தாக்கினார். அதன் அழகான பளபளப்பான நீல ஸ்படிகங்கள் உடையத் தொடங்கின. ஒரு ஆன்மாவையே உழுக்கும் அளவுக்கு வலி நிறைந்த பயங்கரமான அலறல் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. அந்த அலறலுக்குள் அந்த முதியவருடைய குரூரமான சிரிப்பும் கலந்திருந்தது. அவர் சிரித்துக்கொண்டே தன் இரு கைகளையும் ஒரு கடவுளைப் போல விரித்தார். அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கம்பீரம் நிறைந்த குரலில், என்னை என்ன நினைத்தீர்கள்? பெரும் சேனையின் முன்னால் நிற்கும் அனுபவம் வாய்ந்த சாதாரண கிழவன் என்றா? எதிரி நாட்டு படைகளை போர் தொடுக்கும் முன்னரே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு மூட வைக்கும் பரம்பரையில் வந்த தாந்திரீக மூத்தவன் நான். நீலயாளியே, என்ன நான் இவ்வளவு நேரம் சண்டையிடுவதை பார்த்து என்னை பலவீனமானவன் என்று நினைத்தாயா? இந்த உலகில் நான் பார்க்காத யாளிகளே இல்லை. உங்கள் இனத்தின் சிறப்பம்சமே அந்த ஸ்படிகங்கள் என்று எனக்கு தெரியாதா? அது இருக்கும் வரை நான் உன்னை எப்படி தாக்கினாலும் நீ வர்ணபூத சக்தியை உறிஞ்சி உன்னை மீட்டுக் கொள்வாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன் சக்தி கவசம் உடையும் வரை நான் உன்னை தாக்கினேன். இப்போது அது உடைந்து விட்டதால் அதை மீண்டும் உருவாக்க உனக்கு பல ஆண்டுகள் எடுக்கும். அதுவரை நீயும் நீ பாதுகாத்து வரும் வர்ணபூத சக்தியும் சரி என் அடிமைகள்தான் என்று கர்ஜித்தார். அவரது கர்ஜனையில் கர்வம், திமிர், தற்பெருமை என அனைத்தும் அடங்கி இருந்தது. அப்போது ஒரு பயங்கரமான குரல் காற்றில் எதிரொலித்தது. அப்படியா? தாந்திரிக மூத்தவர் என்றால் அவ்வளவு பயங்கரமானவரா? எனக்கு அப்படி எதுவும் தோன்றவில்லையே. உக்கிர தண்டரே என்று ஒலித்தது அந்த குரல். அது ஒலித்த கணமே காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு சக்தி புயல் எழுந்தது. அது எங்கிருந்து வருகிறது, யார் பேசுகிறார்கள் என்பதை யாராலும் உணர முடியவில்லை. ஆனாலும் அந்த சக்தி நிறைந்த குரல் அனைவரின் உடலையும் நடுங்கச் செய்தது. பிறகு அதே குரல் மீண்டும் இடிபோல முழங்கியது. நாகர் கூட்டமே, கவசத்தை உருவாக்கத் துவங்குங்கள். மதிமங்கல காட்டிற்குள் வந்திருக்கும் வபகந்தர் படை, வேதாள படை மற்றும் என் அருமை நண்பர் ரணதுருவர் என ஒருவர் கூட இங்கிருந்து உயிரோடு வெளியேறக்கூடாது என்று அன்பான அறிவிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று மீண்டும் கர்ஜித்தது அந்த குரல். அந்த குரலை கேட்டு ரணதுருவரும் பெரும் அழுத்தத்தை உணர்ந்தார். இந்த குரலும் இந்த சக்திகளும் எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் அது எப்படி சாத்தியம்? இந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை என்னால் கணிக்க முடியவில்லை என்று குழம்பினார். ரணதுருவரின் முகத்தில் கவலை படர்ந்தது. அதை பார்த்த அதிகரசன், அந்த நபர் நேரடியாக வராமலேயே நம்மால் ஒரு பயத்தை உணர முடிகிறது என்றால் அதன் அர்த்தம் என்று பேசி முடிப்பதற்குள் ரணதுருவர் பற்களை கடித்து அவரை இடைமறித்தார். ஒருபுறம் அபிமன்யு ஏரிக்கு அடியில் தன் காயங்களை ஆற்றிக்கொண்டிருக்க, மறுபுறம் வெளியே இருந்தவர்கள் அவனது பாதுகாப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அப்படி இருக்கையில் இந்த புதிய எதிரியின் வருகையால் அதிகரசன், ரணதுருவர், சசிரேகா மற்றும் வீரதாசன் ஆகியோரின் முகங்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அந்த சக்தியை ரணதுருவர் உணர்ந்த கணமே பற்களை கடித்துக்கொண்டு கோபம் கொண்ட குரலில் அங்கிருப்பவர்களை பார்த்து, வந்திருப்பது நாகர் குலத்தின் மூத்த தலைவன் தச்சகன். அதைவிட முக்கியமான விஷயம்,
அவன் ஒரு பகவச்சர நிலை வீரன் என்றார். அதை கேட்டதும் அதியரசன், சசிரேகா மற்றும் வீரதாசன் ஆகியோர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். தேவோதய நிலைக்கு அடுத்த நிலை பகவச்சிர நிலை. இரண்டும் அடுத்தடுத்த நிலைகள்தான் என்றாலும் அதன் வலிமையில் இருக்கும் இடைவெளி மிகப்பெரியதாக இருந்தது. அதியரசனால் அதை நம்ப முடியவில்லை. ரணதுருவரின் நெற்றியில் கவலை வேர்வையாக படர்ந்தது. அவர் கலக்கத்துடன் இருப்பதைக் கண்ட அதியரசன், ஆனால் நீ கடைசியாக அவனுடன் சண்டையிட்ட போது நீங்கள் இருவரும் தேவோதய நிலையின் முதல் மட்டத்தில் இருந்தீர்கள் என்றும் நீ அவனை பலமாக காயப்படுத்தினாய் என்றும் தானே என்னிடம் சொன்னாய். அந்த போரில் இருவரும் பலத்த காயமடைந்தீர்கள். அப்படி இருக்க அவன் மட்டும் எப்படி இவ்வளவு விரைவாக தன் சக்தியை அதிகரித்து பகவச்சர நிலையை அடைந்தான் என்று கேட்டார். அதற்கு வீரதாசன், இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. மூடுபனி பள்ளத்தாக்கு மனிதர்களுக்குத்தான் நரகம், விஷம் கொண்ட மாயாஜால மிருகங்களுக்கு அது சொர்க்கம். சசிரேகாவை பாருங்கள். அவள் இங்கு வந்தபோது 3ஆம் நிலை அமரோதய வீரராக இருந்தாள். இப்போது அவள் எனக்கு ஒரு நிலைதான் கீழே இருக்கிறாள். அதனால் நாகர் கூட்டத்தின் தலைவன் பகவஜர நிலையை அடைந்திருப்பதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. வீரதாசன் மேலும் தொடர்ந்தார். அந்த போருக்கு பிறகு நாகராயனும் மற்ற மூத்தவர்களும் குலத்தின் பொறுப்புகளை கையில் எடுத்தனர். தட்சகனின் ஒரே வேலை பயிற்சி செய்வது. இத்தனை ஆண்டுகால பயிற்சியில் அவன் இந்த இடத்தை அடையவில்லை என்றால்தான் ஆச்சரியம். ஆனால் இப்போது நமக்கு இருக்கும் பிரச்சனை, அவன் நம் பக்கம் திரும்பும் போது நாம் எப்படி தப்பிப்பது என்று கேட்டார். ரணதுருவர் உறுதியான குரலில், அதை என்னிடம் விட்டு விடுங்கள். இப்போதைக்கு அபிமன்யு குளத்திலிருந்து வெளியே வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்றார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரணதுருவர் அங்கிருந்த நாகங்களை பார்த்தார். அவர்களின் முகங்களில் ஒருவித ஆனந்த புன்னகை தாண்டவம் ஆடியது. அவர்களை பார்த்ததும் அவர்களின் திட்டத்தை அவர் புரிந்து கொண்டார். முடிந்தவரை பலம் வாய்ந்தவர்களை போர்களில் சிக்க வைத்து அவர்களை பலவீனப்படுத்தி பின்னர் அவர்களை முடித்து விடுவதுதான் அவர்கள் திட்டம். அதே நேரத்தில் வேதாள படையின் தாந்திரிக மூத்தவரான உக்கிரதண்டர் குரல் வந்த திசையை பார்த்து ஆணவத்துடன், அப்படியானால் நீதான் நகர்குலத்தின் பழைய தலைவன் தட்சகனா? நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை. வேதாள படையின் விஷயத்தில் தலையிட்டால் உன் படையும் நீயும் ஒரே அடியில் அழிக்கப்படுவீர்கள் என்றார். உக்கிரதண்டர் பேசி முடிப்பதற்குள் ஆயிரக்கணக்கான அடி நீளமுள்ள ஒரு பச்சை நிற பாம்பு காட்டிற்குள் இருந்து சீறி பாய்ந்து நேராக அவர் மீது மோதியது. உக்கிரதண்டரின் முகம் வெளிரியது. அவன் நிலைத்தடுமாறி 20 அடிகளுக்கு மேல் பின்னால் தூக்கி எறியப்பட்டான். அவர் செடி கொடிகளை கிழித்துக் கொண்டு உருண்டோடினார். மரங்களை எல்லாம் உடைத்துக்கொண்டு புழுதியையும் புகையையும் கிளப்பி அவர் எழுந்து நிற்கும் போது அவருடைய உடைகள் அனைத்தும் கிழிந்து சின்னா பின்னமாகின. வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. பிறகு அவனது உண்மையான உடல் வெளியே தெரிந்தது. அது அனைவரையும் திகைக்க வைத்தது. வேதாள படை விசித்திரமானது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அரக்கர்களுக்கு சற்றும் குறையாத தோற்றத்தில் இருப்பார்கள் என்று அங்கிருக்கும் யாரும் ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. தட்சகனின் ஒரே அடியில் வேதாள படையின் மூத்தவரான உக்கிரதண்டர் காயமடைந்ததைக் கண்டு நீலயாழி மட்டுமல்லாது அங்கிருந்த அனைவர் கண்களிலும் பயம் தோன்றியது. அது அவசர அவசரமாக மீண்டும் தனது வண்ணமயமான குளத்தை நோக்கி பின்வாங்கத் தொடங்கியது. அது நீரின் மேற்பரப்பை அடைவதற்குள் ஒரு நிழல் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து ஏற்கனவே காயமடைந்திருந்த நீலயாழியை நோக்கி தன் தாக்குதலை தொடுத்தது. அந்த ஒரே தாக்குதலில் நீலயாழி 30 அடிகளுக்கு மேல் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டது. அடுத்த கணமே இளம் தோற்றம் உடைய தட்சகன் யாழியின் முன்னால் வந்து உறுதியாக தரையிறங்கினான். அவனுடைய தேகம் கருப்பு நிற ஓடுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்டையைப் போல இருந்தது. அந்த ஓடுகள் கவசம் அல்ல, அவை அவனது செதில்கள். ஆனால் ஒவ்வொன்றும் ஓடுகளை விட உறுதியானதாக தோன்றியது. தட்சகனின் தோற்றத்தை பார்த்த நொடியில் அங்கிருந்த அனைவரும் உறைந்து போனார்கள். அவன் நாகராயனை விட இளமையாக தோன்றினான். ஆனால் உண்மையில் அவன் நாகராயனை விட வயதானவன். ரணதுருவருக்கு இணையான வயது கொண்டவன். அவனுடைய சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அவனது வயது குறைந்ததைப் போல இருந்தது. அவனை பார்த்த ரணதுருவர் கடுமையான குரலில், அப்படியென்றால் அவன் உடல் மாற்ற மாத்திரையை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றார். அதற்கு அதியரசன் குறுக்கிட்டு, இது உடல் மாற்ற மாத்திரையின் விளைவு அல்ல, இது அவனது பிரம்மக்கலை அவனுக்கு அளித்த பரிசு. நாகர் குலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இயற்கையாக ஒரு வரம்பு உண்டு. அந்த வரம்புதான் பகவஜர நிலை. அந்த நிலையை தாண்டி நாகரூபத்திலேயே இருந்து கொண்டு பிரம்மக்கலையை உயர்த்த அவர்களது உடல் அனுமதிக்காது. அதனால்தான் எந்த நாகனும் பகவஜர நிலையை தொட்டவுடன் இயற்கையாகவே முழுமையான மனித ரூபத்தை எடுக்கிறான் என்றார்.
அதியரசன் பேசி முடிப்பதற்குள் தட்சகனின் கனத்த குரல் எதிரொலித்தது. மூத்தவர்களே, இதற்கு முன்னர் செய்த அதேதான். நாகவளைய கவசத்தை தயார் செய்யுங்கள். இது போன்ற அரிய வாய்ப்பு மீண்டும் மீண்டும் வராது. என் பழைய எதிரிகளையும் புதிய எதிரிகளையும் ஒன்றாக அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்ஜித்தான். அவனுடைய சிரிப்பு மேலும் பயங்கரமாக மாறியது. மேலும் நீங்கள் கவசத்தை உருவாக்கிவிட்டு மூலக சக்தியை நாகராயன் பெறுவதற்கு உதவுங்கள். அந்த மூலக சக்தியை பெற்றால் அவனும் என்னைப் போலவே சக்தி வாய்ந்தவனாக மாறுவான். பிறகு இந்த மூடுபனி பள்ளத்தாக்கில் தொடங்கி கிழக்கு பிராந்தியத்தின் எல்லை முடியும் வரை நமது ஆட்சிதான் என்று கர்ஜித்தான். தட்சகனின் பயங்கரமான சிரிப்பு காற்றில் பரவியது. திடீரென்று ஒரு இனிமையான குரல் ஒலித்தது. பகவஜ்ர நிலை என்பது யாராலும் அடைய முடியாத ஒன்று என்று நினைக்கிறீர்களா தட்சகரே என சசிரேகாவின் குரல் கேட்டது. அவள் அவரை நோக்கி முன்னால் அடியெடுத்து வைத்தாள். தட்சகன் அவளுடைய அழகிய உடலை பார்த்ததும் ஒரு கணம் நின்று, இவ்வளவு அழகான தோற்றம் கொண்ட விஷக்கன்னியா? அடடா, உனக்குள் இருக்கும் மர்மம் என் ஆவலை தூண்டுகிறது. உன் இரத்தத்தில் ஒரு அபாயகரமான சக்தியை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இது இன்னும் முழுமையாக விழித்தெழவில்லை. உன்னால் அதை சரியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் நீ கவலைப்படாதே, என் முன்னே வந்து விட்டாயல்லவா, இனி அனைத்தும் சரியாய் போய்விடும் என்று கூறிவிட்டு அவளுக்கு பின்னால் இருந்த ரணதுருவர் மற்றும் மற்றவர்களை பார்த்தார். அவர்களை பார்த்தவுடன் தட்சகன் ஏளனமாக சிரித்துவிட்டு பின் கனத்த குரலில், இந்த பதர்களை என் கண் முன்னே இருந்து அகற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே 10 நிழல்கள் தங்கள் சக்தியை வெளிப்படுத்தி அவர்களை நோக்கி வந்தனர். ரணதுருவர் கடுமையான குரலில், இந்த தட்சகன் முன்பை விட கொடூரமானவனாக மாறியிருக்கிறார் என்றவர் தன் கைகளை சுற்றி சக்தியை திரட்டினார். தன் அருகில் இருந்த மற்றவர்களின் முகங்களில் இருந்த கவலையைக் கண்ட ரணதுருவர், கவலைப்படாதீர்கள், நான் தோற்கப் போகிறேன் என்று உணர்ந்தால் தப்பிப்பதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. மேலும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், சூழ்நிலை முன்பை போல இல்லை. ஆபத்தை உணர்ந்த அடுத்த கணமே முதலில் உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடுங்கள் என்றார். உடனே அதியரசன், இருந்தாலும் தட்சகனை தனியாக எதிர்கொள்வது என்பது என்று தயங்கினார். அதைக் கேட்ட ரணதுருவர் சிரித்துக்கொண்டே, அவனை நான் தனியாக எதிர்கொள்ளப் போகிறேன் என்று யார் சொன்னது? பின்னர் எதிரியின் நண்பன் நமக்கும் நண்பன் என்று தெரியாதா என்று சிரித்துக்கொண்டே ரணதுருவர் கேட்டார். அடுத்த நொடி ஒரு பக்கத்தில் இருந்து நீலயாழியும் இன்னொரு பக்கத்தில் இருந்து வேதாளா படையின் வீரர் உக்ரதண்டனும் வானத்தில் மிதந்தபடி தட்சகனுக்கு எதிராக நின்றனர். ரணதுருவர் அவர்களை நோக்கி சென்றார். அதைக் கண்ட தட்சகன் ரணதுருவரை பார்த்து, என் பழைய நண்பரே, புதிதாக 2 தோழர்களை அழைத்து வந்திருக்கிறாய் போல. ஆனால் இவர்களை வைத்து என்னை எதிர்கொள்ள முடியும் என்று நீ உண்மையிலேயே நம்புகிறாயா? சரி, அது எவ்வளவு பெரிய தவறு என்று நான் உனக்கு காட்டுகிறேன். என் 3 எதிரிகளையும் ஒரே நேரத்தில் முடித்து விடுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து இருக்கிறது என்று ஏளனமாக சிரித்தார். பின்னர் தட்சகன் தன் கைகளை உயர்த்தி, சர்பஹசாரி தாக்குதல் என்று கத்தினார். அவனுடைய கைகளில் இருந்து வெளிப்பட்ட சக்திகள் 1000 பாம்புகளாக மாறி அனைத்து திசைகளிலுமிருந்து ரணதுருவர், நீலயாழி மற்றும் உக்ரதண்டரை நோக்கி பாய்ந்தன. நீலயாழியும் உக்ரதண்டரும் ரணதுருவரை விட வலிமையானவர்களாக இருந்ததால் அவரோடு சரிக்கு சமமாக நிற்க தயங்கினர். அதைக் கண்ட ரணதுருவர், என் தோழர்களே, பாம்புகள் நாகவளைய கவசத்தை உருவாக்குகிறார்கள். என் ஆட்கள் அதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அதிக நேரம் நீடிக்காது. அதனால் உங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னோடு வருவது நல்லது. நாம் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து தட்சகனை தோற்கடிக்க வேண்டும். அதுவே நமது முதன்மை குறிக்கோள். அது நடந்த பிறகு நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள், நான் என் வழியில் செல்கிறேன் என்றார். அதை கூறிவிட்டு ரணதுருவர் கையை சுழற்ற அவர்கள் மூவரையும் சுற்றி 50 அடி தடிமனான வெள்ளை நிற சக்தி சுவர் உருவானது. நீலயாழி ஒரு மாயாஜால சக்தி மிருகமாக இருந்தாலும் அது மனிதர்களுக்கு இணையான புரிதலை கொண்டிருந்தது. அதுவும் தன் சக்தியால் பாதுகாப்பு சுவர் ஒன்றை எழுப்பியது. பின்னர் ஒரு சிவப்பு நிற சக்தி அவர்களை மூவரையும் சூழ்ந்தது. அது உக்ரதண்டரின் சக்தி. 2 தேவோதய வீரர்கள் உருவாக்கிய சுவர் இரும்பு கோட்டை போல இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் தாக்கிய கணமே அதில் விரிசல்கள் பரவத் தொடங்கின. உக்ரதண்டர் தன்னை இரத்த சிவப்பு சக்தியால் மூடிக்கொண்டு அவர்கள் இருவரையும் பார்த்து, தட்சகனை தாக்கத்தான் இந்த கூட்டணி. ஆனால் இந்த போர் முடிந்த பிறகு நான் உங்களுக்கு கருணை காட்டுவேன் என்று நினைக்காதீர்கள் என்று குளிர்ந்த குரலில் கூறினார்.
அவருடைய கண்கள் ரணதுருவர் மற்றும் நீலயாழி மீது நிலைத்திருந்தன. அந்த மூவரில் உக்கிரதண்டரே மிகவும் வலிமையானவர். மறுபுறம் அதிகரசன், சசிரேகா மற்றும் வீரதாசன் மூவரும் சேர்ந்து மீண்டும் முன்பு நடந்ததைப் போல நாகவலய கவசத்தை உருவாக்க விடாமல் தடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் நாகர்களின் வலிமை அவர்களால் தகர்க்க முடியாததாக இருந்தது. இந்த குழப்பங்கள் எதையும் அறியாமல் அபிமன்யுவின் உடலை சுற்றி ஒளிக்கவசம் போல சூழ்ந்திருந்தது. அவனது காயங்கள் முழுமையாக குணமாயிருந்தன. அதிகரசன் மற்றும் வீரதாசன் கொடுத்த மீட்பு மாத்திரையின் உதவியால் அவன் பவித்ரோதய நிலையை அடைய அதிக போராட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. மெதுவாக அபிமன்யு தன் கண்களை திறக்க ஆரம்பித்தான். தன் உடல் முழுவதும் ஒரு புது சக்தி பாய்வதை அவன் உணர்ந்தான். அடுத்த கணம் அவனது தலைக்கு மேலே சுழன்ற புயல் மீது அவனது கவனம் சென்றது. ஆனால் அவன் அதை பற்றி அதிகம் யோசிக்காமல் தனது புது வலிமையை நினைத்து புன்னகைத்தான். இப்போது நான் முதல்நிலை பவித்ரோதய வீரனாகிவிட்டேன் என்று உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். அவன் பேசி முடிப்பதற்குள் அவனுக்கு முன்னால் இருந்த சராயு இன்னும் அதிகமாக புன்னகைத்தான். அபிமன்யு அதிர்ச்சியுடன் அவனை உற்று பார்த்தான். சராயு, என் நண்பா, நீயும் பவித்ரோதய நிலையை அடைந்து விட்டாயா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டான். அவன் சராயுவின் முதுகில் தட்டினான். சராயு பெருமையுடன் மார்பை நிமிர்த்தினான். நிச்சயமாக நானும் பவித்ரோதய நிலையை அடைந்து விட்டேன். அதைவிட முக்கியமான விஷயம், உனக்கு முன்பே அதை அடைந்து விட்டேன். நீதான் சோம்பேறியாக இருக்கிறாய். என்ன இருந்தாலும் சராயு மாதிரி யாராலும் வர முடியாது. இந்த அபிமன்யுவால் வந்துவிட முடியாது என்று புன்னகைத்தான். அதை கேட்டு அபிமன்யுவும் சிரித்தான். நீ உண்மையில் திறமைசாலிதான். ஆனால் வாய்தான் உன் வாளை விட நீளமாக இருக்கிறது. இருந்தாலும் நீ பவித்ரோதய நிலையை அடைந்ததற்கு வாழ்த்துக்கள். இனி நாம் ஒன்றாக இணைந்து செய்ய போகும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கப் போகிறது என்று உற்சாகத்தோடு கூறினான். சராயு புன்னகைத்து தலையசைத்தான். அதன் பிறகு அபிமன்யு பிரம்மாண்டமான வர்ணபூத சக்தி சூறாவளியை நோக்கி தன் பார்வையை திருப்பினான். அதன் உள்ளே ஒரு நீல நிற சக்தி கோலம் உருவாகி நிற்பதை அவனால் பார்க்க முடிந்தது. அவனுடைய கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அவன் தன் முஷ்டிகளை இறுக பிடித்துக்கொண்டு, அடுத்த இலக்கு வர்ணபூத சக்திதான், நான் அதை பெறப்போவதை யாராலும் தடுக்க முடியாத என்றான். அவன் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தான். ஆனால் சராயு அவனை தடுத்தான். அதன் பிறகு அங்கு வந்த விஷஜந்து பற்றியும் அது கூட அந்த சுழலை தொட பயந்ததை பற்றியெல்லாம் சராயு அவனிடம் கூறினான். அது சென்ற திசையையும் அவன் சுட்டிக்காட்டினான். இதை கேட்டதும் அபிமன்யு உஷாரானான். ஏரியின் ஆழத்தில் அமைந்திருந்த முடிவில்லாத ஆழம் கொண்ட ஒரு பிளவை ஆர்வத்துடன் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தீவிரமான குரலில், எங்கு என்ன இருக்கும் என்று யாருக்கும் தெரியாத, வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த குளமும் விரிசலும் சிறிதாக தெரிகிறது. ஒருவேளை அதன் ஆழத்தில் ஒரு பெரிய உலகம் மறைந்திருக்கலாம் என்றான். பிறகு அவன் சராயுவை பார்த்து, அந்த பக்கம் என்ன இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் நண்பா என்று கேட்டான். அதற்கு சராயு நீண்ட நேரம் யோசித்து, அங்கே ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷஜந்து என்னை புறக்கணித்து விட்டு அங்கே சென்றிருக்காது. உனக்கு தெரியுமா நண்பா, அந்த விஷஜந்து அதன் குகைக்கு நான் செல்லும் போது என்னை மிக கொடூரமாக தாக்கியது. சசிரேகா என்னுடன் இருந்திருக்கவில்லை என்றால் அவன் என்னை கொன்று இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்றான். அபிமன்யு தலையசைத்தான். இப்போது அந்த மிருகத்தை தனியாக எதிர்கொள்ளும் அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த கங்காதார சக்தியை முதலில் கைப்பற்றலாம். அதுவரை நீ பயிற்சி செய். களியரக்கன் உன்னோடு துணைக்கு இருப்பான். இருவரும் கண்காணிப்பு பணியை துவங்குங்கள் என கூறிய அடுத்த கணமே களியரக்கன் அவர்கள் முன் தோன்றியது. அது தோன்றிய உடனேயே அபிமன்யு அந்த சூறாவளியை நோக்கி நகரத் தொடங்கினான். அவன் கங்காதார சக்தியை கைப்பற்றுவதற்கான தனது முயற்சியை துவங்கினான். தாமா அவனுக்கு கொடுத்த அக்னி கிரந்தத்தில் ஒரு சிறப்பு சுருள் இருந்தது. அந்த சுருளில் இருந்த தகவலின்படி 5 பூத சக்திகளையும் ஒருவர் பெற்றால் அவர்களின் சக்தி வளரும் வேகம் யாரும் கணிக்க முடியாத வகையில் இரட்டிப்பாகும் என்று குறிப்பிட்டிருந்தது. அதனால் என்ன நடந்தாலும் வர்ணபூத சக்தியை கைப்பற்ற வேண்டும் என்று அபிமன்யு முடிவு செய்தான். வர்ணபூத சக்தி நிலபூத சக்தியை விட வலிமையானதாகவும் பெரியதாகவும் இருந்தாலும் அபிமன்யு தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அதை நோக்கி அடியெடுத்து வைத்தான். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான பாதையில் வர்ணபூத சக்தியை பெறுவது மட்டுமே தனது வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான துவக்கம் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அந்த சக்தி கோலத்திற்கு முன்னால் வந்து அவன் நின்றான். ஆனால் அபிமன்யு அவசரப்படவில்லை. மேலும் குளத்திற்குள் இருந்த ஆற்றல்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததால் வெளியே என்ன நடக்கிறது என்பதை அவனால் கொஞ்சம் கூட உணர முடியவில்லை. அந்த சக்தி கோலத்தை தொட சென்ற அவன் தனது கையை வேகமாக பின்னால் இழுத்தான். திடீரென்று ஒரு காட்சி அவன் மனதில் மின்னலிட்டது.
அவனுடைய பலவீனத்தால் அவன் தனது பாட்டியை காப்பாற்றாமல் போன அந்த தருணம் மற்றும் உதிரபுரியின் வேதாள படை அவளை கடுமையாக காயப்படுத்திய அந்த நிகழ்வு என அனைத்தும் அவன் கண் முன் வந்து போனது. அந்த நினைவு அவனை வெறிகொள்ள வைத்தது. அபிமன்யுவின் கண்களில் பழுப்பு நிற சக்தி நெருப்பு போல தோன்றியது. மேலும் வண்ணமயமான நீருக்குள் பழுப்பு நிற ஆற்றல் வெளியேறி அவன் உடல் முழுவதையும் சூழ்ந்தது. பயத்தை புறக்கணித்து அபிமன்யு ஒரு அடி எடுத்து வைத்தான். அபிமன்யு வர்ணபூத சக்தியை கொண்ட சுழல் முன்னால் வந்து நின்றான். உடனடியாக அந்த சுழலில் இருந்து சக்தி அலைகள் எழத் துவங்கின. அந்த சூறாவளி ஒரு தீவிரமான ஒளியுடன் பிரகாசித்து தன் சக்தியால் அவனை தாக்கத் தொடங்கியது. அபிமன்யு நிலபூத சக்தியால் சூழப்பட்டிருந்த போதிலும் ஒரு தாங்க முடியாத குளிர் அவனது உடலை துளைத்தது. அவனுடைய இரத்த ஓட்டத்தை எல்லாம் உறைய வைத்தது. திடீரென்று அபிமன்யு தன் இதயத்திலிருந்து ஏதோ ஒன்று வெடித்து சிதறுவதை உணர்ந்தான். 7 வண்ணங்களைக் கொண்ட ஒரு சக்தி அவனது இதயத்தை பிரகாசிக்கச் செய்தது. அவனது இதயம் ஒரு தீபச்சுடர் போல ஜொலிக்கத் துவங்கியது. அது அபிமன்யுவுக்குள் முத்திரையிடப்பட்டிருந்த வர்ணவஜ்ர மூலிகையின் சக்தி. அதியரசன் அதன் பெரும்பகுதியை அடக்கி வைத்திருந்தாலும் அபிமன்யு உயிருக்கு நேரடியான ஆபத்தை சந்தித்த நொடியில் அந்த சக்தி கட்டுப்பாட்டை உடைத்து வேகமாக வெளிப்பட்டது. அதே நேரத்தில் வீரதாசன் வழங்கிய மீட்பு மாத்திரையின் ஆற்றலும் அதனுடன் இணைந்தது. இரு சக்திகளும் ஒன்றாகச் சேர்ந்து அவனது உடலை உறைய வைத்திருந்த வர்ணபூத சக்திக்கு எதிராக முழு வலிமையுடன் மோதின. அபிமன்யுவின் உடலுக்குள் உருவான எதிர்ப்பு சக்தியும் வர்ணபூத சக்தியால் உருவான உறைபனியும் நேருக்கு நேர் மோதின. ஒன்றை ஒன்று அடக்க முயன்ற அந்த போராட்டத்தில் அவனுடைய சக்தி தீவிரமாக போராடினாலும் அந்த உறைபனியை முழுமையாக அடக்க முடியவில்லை. அபிமன்யுவின் மனம் வேகமாக சிந்தித்தது. இது இப்படியே தொடர்ந்தால் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். அதன் பிறகு என் உடலில் ஓடும் ஒட்டுமொத்த ரத்தமும் உறைந்துவிடும். நான் விரைவாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் பதட்டம் கொண்டான். நிலபூத சக்தியால் அவனது வெளி உடலை வலுப்படுத்தி பாதுகாக்க முடிந்தது. ஆனால் அவனது உள் உறுப்புகள் இன்னும் பலவீனமாகவே இருந்தன. இருந்தாலும் அவன் விடாப்பிடியாக இன்னொரு அடி எடுத்து வைத்து முன்னேறினான். அவன் அதிக சக்தியை வெளிப்படுத்தினாலும் அந்த சுழலை நோக்கி 10 அடிகள் கூட ஒழுங்காக எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவன் பலவீனமாக உணர்ந்தான். சூறாவளியின் வேகம் 2 மடங்காயிருந்தது. மேலும் அந்த ஆக்ரோஷமான வர்ணபூத சக்தி நிலபூத கவசத்தை ஊசிகள் போல துளைத்து அவன் உடலுக்குள் நுழையத் துவங்கின. பற்களை கடித்துக்கொண்டு அபிமன்யு முன்னோக்கி பாய்ந்து மேலும் சில அடிகள் நெருங்கினான். ஆனால் அந்த சூறாவளி அவன் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக நகர்ந்தது. அவனுக்கு 2 அடிகள் முன்னால் ஒளிரும் நீல நிற சக்தி கோலம் ஒரு சிறு சூரியனைப் போல மிதந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து பயங்கரமான குளிர்ச்சியும் அடக்க முடியாத வலிமையும் கொண்ட ஒரு விசித்திரமான சக்தி உருவாகி இருந்தது. புன்னகையுடன் அபிமன்யு அடுத்த அடியை எடுத்து வைக்க முயன்றான். ஆனால் அவன் முகம் வெளிரியது. அவனால் நகர முடியவில்லை. அவன் கீழே பார்த்தான். அவனது பாதங்கள் வெண்மையாக மாறியிருந்தன. ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அவன் தன் உடலுக்குள் பார்த்தபோது வர்ணபூத சக்தி அவனது பாதங்களில் உள்ள சக்தி பாதங்களில் இரத்த ஓட்டத்தை நிறுத்தியிருப்பதை அவன் அறிந்தான். ஏதோ ஒரு தவறு நடந்ததைப் போல இருந்தது. உண்மையில் அவன் அந்த நீலக்கோளத்தை ஒரே பாய்ச்சலில் அடைய முயன்றான். அதில் பாதி வெற்றியும் பெற்றிருந்தான். ஆனால் அது அவனது கால்களில் இருந்த சக்தியை உறிஞ்சி அவனை நகர விடாமல் செய்தது. அபிமன்யுவின் கண்கள் இருண்டன. நான் அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டான். அவன் தன் உடலில் பாய்ந்த சக்தியை தன் கால்களை நோக்கி செலுத்தத் தொடங்கினான். ஒரே நகர்வில் அந்த கோலத்தை அடைய திட்டமிட்டான். சற்று தொலைவில் இருந்தபடி சராயுவும் களியரக்கனும் இதை பார்த்துக் கொண்டிருந்தனர். சராயுவின் நெற்றியில் கவலையின் தடயம் தோன்றத் துவங்கியது. அவன் கோபத்துடன், இவனது அவசர புத்தி எப்போதுதான் அடங்குமோ? ஏன் இவ்வளவு அவசரம்? அவன் மெதுவாக சென்றிருக்கலாமே என்று கேட்டான். அந்த சமயத்தில் ஒரு பலமான மூச்சுக்காற்றை சராயு உணர்ந்தான். என்ன நடக்கிறது என்று அவன் திரும்பி பார்த்தபோது, முட்டாளே என்று ஒரு குரல் கேட்டது. மிருகத்தின் உயிர் வந்ததைப் போல இருந்த அந்த கர்ஜனை குரல் களியரக்கனுக்கு சொந்தமானது. அதை கேட்டவுடன் சராயு அதிர்ச்சி அடைந்தான். அவன் கண்கள் விரிய களியரக்கனை பார்த்து, நீ எப்படி பேசுகிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். களியரக்கன் சராயுவின் முன் பேசியது அதுவே முதல் முறை. அதுவும் அபிமன்யுவும் களியரக்கனும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் பேசிக்கொள்ள வார்த்தைகளே தேவையில்லை. ஒருவருக்கொருவர் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டால் போதும். ஆனால் சராயுவுக்கு அது தெரியாது. களியரக்கன் கடுமையான குரலில், தெய்வீக நாகவம்சர் குலத்தின் கடைசி வாரிசு நீதான் என்பதை நம்பவே கடினமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை.
அப்படி இருக்கையில் வெளியே சென்று இருக்கும் நீலயாழியால் இங்கு ஏற்படும் அதிர்வலைகளை உணர முடியும் என்று உனக்கு தெரியாதா? யாராவது அதன் வர்ணபூத சக்தியை எடுக்க முயன்றால் அது அதை உணர்ந்து உடனடியாக இங்கு ஓடி வந்துவிடும் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? இது தெரிந்தும் அவனை போக விட்டுவிட்டு இப்போது ஏன் அவன் அவசரமாக போகிறான் என்று கேள்வி வேறு கேட்கிறான் என்று கேட்டது. அதற்கு சராயு பதில் சொல்வதற்குள் மீண்டும் களியரக்கன் அவனை பார்த்து, ஆனால் நீ வேண்டுமானால் பார், அந்த யாழி வருவதற்குள் அபிமன்யு தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த நீலக்கோளத்தை அடைந்து விடுவான். பிறகு அந்த நீலயாழி தாக்க விரும்பினாலும் அதனால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி அது தாக்கினால் பிரளய வெடிப்பைப் போல சக்தி வெடிப்பு ஏற்படும். பல 1000 மைல் வரை இருக்கும் அனைத்தும் அழிந்துவிடும். அதில் நீயும் அழிய வாய்ப்பிருக்கிறது. அதனால் அவனை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு நீ உன்னை பற்றி கவலைப்பட துவங்கு. அபிமன்யுவை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஆனால் உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதற்குண்டான சக்தியும் எனக்கு இல்லை என்றது. சராயு ஒரு விசித்திரமான பார்வையுடன் களியரக்கனை பார்த்தான். இவன் ஏன் தன் மீது இப்படி கோபப்படுகிறான் என்பதை சராயுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. களியரக்கன் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி ஒரு முத்திரையை உருவாக்கி அபிமன்யு கட்டளையின்படி குளத்தில் மிதக்கும் மீதமுள்ள உறைபனி சக்திகளை உறிஞ்சத் தொடங்கியது. அதன் மூலம் அதன் சக்தி வேகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது. மறுபுறம் சராயு அந்த மிருகத்தின் பிரம்மாண்டமான முகத்தையும் அதன் தந்திரமான புன்னகையையும் முறைத்து பார்த்து மனதிற்குள் அதை அமைதியாக சபித்தான். அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது அபிமன்யு தனது உறைந்த ரத்தத்தை உருக்கி ஒரு போர் வீரனின் அடிப்படை சக்தியான உயிர்வள சுழற்சியை அவன் தட்டி எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான். அபிமன்யுவிடம் ஒரு சிறப்பு திறன் இருந்தது. அவனது உயிர்வள சுழற்சி மற்றவர்களை விட மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதனால் அவனது உடலின் உறைந்த பாகங்களை அவனால் துரிதமாக மீட்டெடுக்க முடிந்தது. இருப்பினும் முழுமையாக முறிந்த தனது பாதத்தை மீட்க அவன் தனது சக்தியின் பெரும்பகுதியை செலவழித்த வேளையில் அந்த சூறாவளி அவனது உடலின் மேல் பகுதியை தாக்கியது. அபிமன்யு அதிர்ச்சியடைந்தான். அந்த கங்காதார சக்தி அவனது எண்ண ஓட்டங்களை மிக எளிதாக படித்துவிட்டது. உண்மையாகவே இந்த வர்ணபூத சக்திக்குள் ஒரு ஞான சக்தி இருக்கிறது. அதனால் சுயமாக சிந்திக்க முடிகிறது. இதையெல்லாம் பார்க்க பார்க்க இதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி வருகிறது என்று அபிமன்யு தனக்குள் நினைத்துக் கொண்டான். பஞ்சபூத சக்தி தன்னை அடைய விடாமல் எதிர்த்து நிற்கும் என்பது அபிமன்யுவுக்கு முன்பே தெரியும். அதனால் அதை கண்டதும் நாம் சரியான பொக்கிஷத்தின் முன்தான் நிற்கிறோம் என்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவனை ஆட்கொண்டது. அவன் தனது கால்களை பார்த்தான். அங்கே ஒரு பெரிய அளவு சக்தி குவிந்திருந்தது. அவன் அதை திரும்பப் பெறவில்லை. அதை பயன்படுத்தி ஒரு மிருகத்தைப் போல இன்னும் வேகமாக பாய்ந்தான். வர்ணபூத சக்தி அவனுக்குள் இருக்கும் இரத்த ஓட்ட பாதைகளை உறைய வைக்க முயல்வதை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அது செயல்படுவதற்குள் அவன் தன் வேலையை துவங்கினான். அவன் அந்த சுழலுக்குள் நுழைந்து அந்த சக்தி கோலத்தை நெருங்க ஆரம்பித்தான். அவன் சக்தி கோலத்திற்குள் நுழைந்த கணத்தில் ஒரு விசித்திரமான கதகதப்பு தன் உடல் முழுவதும் பரவுவதை அவன் உணர்ந்தான். அவனது சக்தி பாதைகளில் இருந்த பனி உருகத் தொடங்கியது. அபிமன்யுவின் கண்கள் விரிந்தன. இந்த வர்ணபூத சக்தி உண்மையிலேயே விசித்திரமானது. அதன் வெளிவடிவம் குளிராக இருக்கிறது. ஆனால் உள்ளே கதகதப்பாக இருக்கிறது. நாகர்கூட்டமும் வேதாளப்படையும் இதை அடைய ஏன் இவ்வளவு ஆசைப்படுகிறார்கள் என்பது இப்போது புரிகிறது என்றான். அந்த சக்தி அவனது உடலுக்குள் வெள்ளமென பாய்ந்து வர்ணபூத சக்தியால் உறைந்த அவனது உள் உறுப்புகளை சரி செய்ய துவங்கியதை அவனால் உணர முடிந்தது. ஒரு வகையில் அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு வகையில் அது அவனது இதயத்தில் ஒரு பீதியை உருவாக்கியது. அது தற்போதைக்கு உறைபனியை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் வர்ணபூத சக்தியின் வலிமை கணிக்க முடியாது. அதனால் இந்த 2 மூலிகைகள் கொடுக்கும் ஊக்க மருந்தினால் இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியும் என்று சொல்ல முடியாது. இதை அபிமன்யு உணர்ந்த கணமே, இந்த சக்தியை என் ரத்தினக் கல்லுக்குள் நான் அனுப்ப வேண்டும். இந்த சக்தியை நான் என் உடலில் அதிக நேரம் வைத்திருந்தால் நான் மாபெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்ற முடிவெடுத்தான். நீல நிற சக்தி கோலத்திற்குள் அவன் பயிற்சி செய்து கொண்டே ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். சில கணங்களில் அபிமன்யுவின் உடல் முழுவதும் பிந்து சக்கர புள்ளிகள் தோன்றத் துவங்கின. மேலும் அவை ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கின. மொத்தமாக 102 சக்தி புள்ளிகளும் திறந்தன. அவை திறக்கப்பட்டதும் அபிமன்யு அந்த நீலக்கோளத்தின் கட்டுக்கடங்காத வர்ணபூத சக்தியை தன் உடலுக்குள் உறிஞ்சத் தொடங்கினான். வெளியே இருந்த சக்தி சூறாவளி நடுங்கத் தொடங்கியது. உண்மையில் அந்த சூறாவளி நீலக்கோளத்திற்காகவே உருவாக்கப்பட்ட அதனோடு ஒட்டி பிறந்த சக்தி கவசம் போல தோன்றியது. அந்த நீலக்கோளத்திற்கு ஏதாவது ஆனால்
அந்த சக்தி கவசமும் சேர்ந்து துடிக்க ஆரம்பிக்கும். அதுவும் அபிமன்யு வர்ணபூத சக்தியை உறிஞ்சத் தொடங்கியதால் அந்த சூறாவளி வன்முறையால் அதிரத் தொடங்கியது. சராயுவின் நாக வம்சத்திலிருந்து வந்த பிந்து சக்கர நுட்பம் செயல்பட்டு அபிமன்யு உடம்பில் இருந்து 102 பிந்து சக்கர புள்ளி வழியாக அந்த ஆற்றல் பாய்ந்தது. அவனது வேகம் நீலயாளியின் வேகத்தையும் மிஞ்சியது. அடுத்த கணத்தில் அளவுக்கு அதிகமான ஆற்றல் அவன் உடலுக்குள் குவிந்தது. அவனது முழு உடலும் நீல நிறத்தில் பிரகாசிக்க தீக்காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள் ஒவ்வொன்றாக தோன்றின. வலி எலும்புகளுக்குள் ஊடுருவியது. அபிமன்யுவின் மூச்சு உடைந்தது. இந்த வலி என்னை வதைக்கிறது, விடாதே அபிமன்யு என்றவன் பற்களை இறுக்கிக் கொண்டான். வலி உச்சத்தை தொடும்போதும் அவன் சக்தியை விடவில்லை. வர்ணபூத சக்தியை தொடர்ந்து இழுத்துக்கொண்டே இருந்தான். நீலக்கோளம் சுருங்கி 30 அடி அகலமுள்ள வடிவமாக மாறியது. அந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்த களியரக்கன், இவன் நிறுத்தினாள் உயிர் பிழைப்பான், நிறுத்தவில்லை என்றால் வேறொரு உருவமாக அந்த சக்தி வெளியே வரும் என்றவன் அபிமன்யுவை நினைத்து கவலைப்படத் தொடங்கினான். அபிமன்யுவின் உடலில் நீல நிற சுவாலைகள் எழத் தொடங்கின. ஒரு மங்கலான நீல ஒளிப்படலம் அவனது உடலில் இருந்து வெளியேறி அவனை சுற்றி மெதுவாக பரவியது. அதைக் கண்ட களியரக்கன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் வர்ணபூத சக்தி என்ன செய்ய முயல்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த வர்ணபூத சக்தி அவன் உடலை உறைய வைத்து அவனது ஆன்மாவை பலவீனப்படுத்தி அவனது உடலை ஆக்கிரமித்து அவனை தனக்கு அடிமையாக மாற்ற முயற்சிக்கிறது என களியரக்கன் முணுமுணுத்தான். அதை அருகில் இருந்த சராயு என்ன என்று அதிர்ச்சியாக அவனை திரும்பி பார்த்தான். ஆம் முட்டாள் பாம்பே, பஞ்சபூத சக்திகள் விசித்திரமானவை. அதற்கென்று ஒரு தனி ஞானம் இருக்கிறது. அதனால் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை உருவாக்க முடியும். அதை தனது சேவகனாக மாற்றும், தனது காவல்காரனாக மாற்றும். சில சமயங்களில் அது ஒரு மிருகத்தை ஆக்கிரமிக்கும், சில சமயங்களில் அது ஒரு அரக்கனை உருவாக்கும் என்றது. அப்படியென்றால் அபிமன்யுவின் நிலை என சராயு கவலையாக கேட்டது. அவன் என்ன நினைக்கிறான் என்று தெரியவில்லை, அதுதான் என் கவலையாக இருக்கிறது என்றது. உடனே சராயு, இன்னும் என் தாமதம், வா அவனுக்கு சென்று உதவுவோம் என முன்னே பாய உடனே களியரக்கன் அவனை தடுத்து, சற்று பொறு, அபிமன்யு ஏதாவது திட்டம் வைத்திருப்பான். நம் உதவி அவனுக்கு இப்போது தேவையில்லை. பஞ்சபூதங்கள் 5 இப்படித்தான் நடந்து கொள்ளும். அதை அடைவது சாதாரண காரியம் இல்லை. அப்படி நிலபூத சக்தி தனக்கென உருவாக்கிய ஒரு அரக்கன் தான் நான், களியரக்கன். பொதுவாக பஞ்சபூத சக்திகள் ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சியை அடைந்தவுடன் ஒரு பிரகாசிக்கும் ரத்தின கல்லாக மாறும். அந்த கல் ஒரு மூளை போல செயல்படும். அப்படி அந்த நிலபூத சக்திக்கு மூளையாக இந்த களியரக்கன் இருந்தேன். அதே போல இந்த வர்ணபூத சக்தி நீலயானை மிருகங்களின் தலையில் ஏறி அதை ஆட்பிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை வைத்து பார்த்தால் என முட்டுக்கட்டை போட்டு பேச்சை நிறுத்தியது. அதில் எரிச்சலான சராயு என்ன சொல்ல வருகிறார்? அப்படியானால் இது அபிமன்யுவை அது ஆட்டிப்படைக்கப் போகிறதா என பதட்டம் கொண்டான். அப்படி இல்லை, ஆனால் விசித்திரமான ஒன்று நடக்கிறது. அதன் கண் முன்னால் இருக்கும் அபிமன்யு ஏற்கனவே ஒரு சக்தி ரத்தின கல்லை வைத்திருக்கிறார். அதனால் தனது மூளையாக செயல்படும் ரத்தின கல்லை உருவாக்க வேண்டிய அவசியம் வர்ணபூத சக்திக்கு ஏற்படவில்லை. அதனால் அது அபிமன்யுவின் ரத்தின கல்லை ஆக்கிரமித்து அவனையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறது போல தெரிகிறது என களியரக்கன் சராயு தீவிரமாக அபிமன்யுவை பார்த்தான். ஏதாவது தவறு நடந்தால் தன் நண்பனை காப்பாற்ற உடனே உள்ளே நுழைந்துவிட வேண்டும் என முடிவோடு நின்றான். சக்தி கோலத்தின் நடுவே மிதந்த அபிமன்யு வர்ணபூத சக்தியை நேரடியாக நிலபூத சக்தி அடங்கியிருந்த அந்த ரத்தின கல்லுக்குள் செலுத்தினான். ஆனால் வர்ணபூத சக்தி நிலபூத சக்தியை விட வலிமையாக இருப்பதையும் அது அடங்க மறுப்பதையும் அபிமன்யுவால் உணர முடிந்தது. வர்ணபூத சக்தி அவனது உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஊசியால் குத்துவதைப் போல தாக்க ஆரம்பித்தது. அது அவனது சக்தி பாதைகள் வழியாக பாயும் இரத்தத்தை எரித்து அபிமன்யுவை ஒரு உலர்ந்த சடலம் போல மாற்ற துடித்தது. இவை அனைத்தையும் அறிந்திருந்தாலும் பின்வாங்க கூடாது என்று முடிவெடுத்த அபிமன்யு தீர்க்கமாக போராடினான். கனவு கண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சாவதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும். கிடைப்பதை பெறுவதை விட நினைப்பதை அடைவது கடினமானது. ஆனால் அந்த கடினமான பாதையை வெல்பவனே வாழ்க்கையை வென்றவனாகவும் வாழ்ந்தவனாகவும் மாறுகிறான். மீதி ஆட்கள் இந்த பூமியில் இருந்தவர்களாக மாறுகிறார்கள். அபிமன்யு வர்ணபூத சக்தியை கைப்பற்ற போராடி கொண்டிருந்தான். வர்ணபூத சக்தி அவனை விழுங்க முயற்சித்துக் கொண்டிருந்தது. இதெல்லாம் குளத்திற்குள் அரங்கேறிக் கொண்டிருக்க, மறுபுறம் குளத்திற்கு வெளியே நீலயாளி, உக்கிரதண்டர், ரணதுருவர் இணைந்து நாகர்குல வீரன் தட்சகனை தகர்த்தெறிய கடுமையாக போராடிக் கொண்டிருந்தனர்.
கண்கள் ரத்தம் போல சிவந்த நிலையில் நீலயாழி வானத்திலிருந்து சக்தியை உருவி அதை ஒரே மூச்சில் ஒரு நீளமான கூர்மையான பனி ஈட்டியாக வடிவமைத்தது. அந்த ஈட்டி அதன் முழு வெறியையும் சுமந்து தட்சனை நோக்கி பாய்ந்தது. காற்றை கிழித்து வழியில் வந்த அனைத்தையும் நொறுக்கிக் கொண்டே சென்றது அந்த ஈட்டி. நீலயாழியின் அந்த ஈட்டியை செலுத்திய நொடியில் ஏதோ தவறாக இருப்பதை அது உணர்ந்தது. அடுத்த கணமே அந்த பனியீட்டி உருகத் தொடங்கியது. அதிலிருந்து சக்தி அவன் கட்டுப்பாட்டை விட்டு விலகி வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்டு சென்றது. நீலயாழி மெதுவாக தன் தலையை திருப்பியது. அதன் பார்வை நேராக குளத்தின் மீது விழுந்தது. அந்த சமயத்தில் குளம் கடல் கொந்தளிப்பதைப் போல கொந்தளிக்க துவங்கியது. அப்போதுதான் வர்ணபூத சக்தியை யாரோ ஒருவர் நெருங்கிவிட்டார் என்பதை நீலயாழி உணர்ந்தது. எனது வர்ணபூத சக்தி மீது கை வைக்க துணிந்தவன் எவன் என்று கர்ஜித்தது. அந்த கர்ஜனையை கேட்டவுடன் அனைவரும் சண்டையை நிறுத்தினர். அவர்கள் அனைவரும் அடித்துக் கொள்வது வர்ணபூத சக்தி எனும் அற்புத பொக்கிஷத்தை கைப்பற்ற. அதுவே இப்போது இன்னொருவர் கைக்கு போகும் என்றால் அவர்கள் சண்டையிடுவதன் அர்த்தம் என்ன? அவர்கள் அனைவரும் குளத்தை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். நீலயாழியின் கண்களில் கோபம் எரிமலையாய் வெடித்தது. அதன் பிரம்மாண்டமான வாய்க்குள் ஒரு நீல நிற ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது. தட்சகன் கொலைவெறி கொண்டவனாய் கர்ஜித்தான். நான் இங்கே இருக்கும்போது எனக்கு சொந்தமாக வேண்டிய வர்ணபூத சக்தியை தொட துணிந்தவன் எவன் என்று கத்தினான். அவனது குரலில் கோபம், கொலைவெறி, போர்மோகம் என அனைத்தும் திரண்டு நின்றது. அங்கிருப்பவர்களிலேயே தட்சனது பிரம்ம நிலைதான் உயர்ந்தது. அவன் பகவஜ்ர நிலையில் இருந்தான். அதனால் குளத்தில் உருவாக்கிக் கொண்டிருந்த அபரிமிதமான சக்தியை அவன் ஊடுருவி பார்க்க ஆரம்பித்தான். யாரோ ஒருவர் வர்ணபூத சக்தியை கைப்பற்றும் முயற்சியில் வெகு தூரம் சென்றுவிட்டதை அவனால் உணர முடிந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் அதிவேகத்தில் குளத்தை நோக்கி ஓடினான். அதைக் கண்ட உக்கிரதண்டரும் ரணதுருவரும் அவன் போர்க்களத்தை கைவிட்டு ஓடுவதாக நினைத்தனர். ஏனென்றால் அவர்களால் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை உணர முடியவில்லை. ஆனால் ரணதுருவருக்கு ஒரு விஷயம் தெரியும். தட்சகன் அந்த குளத்திற்குள் நுழைந்து விட்டால் அபிமன்யு உயிர் பிழைக்க 1% கூட வாய்ப்பில்லை. அபிமன்யுவால் சிறப்பு நுட்பங்களை பயன்படுத்தி மற்ற வீரர்களுடன் சண்டையிட முடியும் என்றாலும் இந்த தட்சகனது சக்தி கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. அது ஒரு எறும்பு யானையை சாய்க்க முயற்சிப்பதைப் போன்றது. அப்படிப்பட்ட ஒன்று புராணக் கதைகளில் மட்டுமே சாத்தியம். அதனால்தான் ரணதுருவர் வேகமாக முன்னேறி அவனை தடுக்க விரும்பினார். ஆனால் தட்சகன் குளத்திற்குள் நுழைவதற்குள் குளத்தின் நீர் திடீரென்று உறையத் தொடங்கியது. கண்டறிய முடியாத ஒரு பயங்கரமான சக்தி குளத்தை முழுவதுமாக உறைய வைக்கத் தொடங்கியது. நீர் பனிக்கட்டியாக மாறுவதைக் கண்ட கணமே தட்சகன் புரிந்து கொண்டான். வர்ணபூத சக்தி தன்னை மீண்டும் மறைத்துக் கொள்வதற்கான வழியை கண்டறிந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. பஞ்சபூத சக்திகளில் பல வகைகள் இருக்கின்றன. அதன் வீரியம் அதன் வகையை பொறுத்து மாறும். ஆனால் அனைத்து சக்திகளும் சுயஞானம் என்றொன்று இருக்கிறது. அதற்கு எதிரியை அடக்கி ஆளவும் தெரியும், தன்னை தற்காத்துக் கொள்ளவும் தெரியும், ஆபத்து என்றால் தப்பிக்கவும் தெரியும். கங்காதாரம் போன்ற தெய்வீக தன்மை கொண்ட பஞ்சபூத சக்திகள் எல்லாம் அடிக்கடி தோன்றாது. அது அபூர்வமான நிகழ்வுகளில் மட்டுமே வெளிப்படும். மற்ற நேரங்களில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைந்து கொள்ளும். கங்காதாரம் 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் வெளிப்படும். அதுவும் சிறிது நேரம்தான் இருக்கும். அதற்குள் ஒருவர் அதை கைப்பற்ற வேண்டும். இல்லையென்றால் அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத உறக்க நிலைக்கு சென்றுவிடும். வர்ணபூத சக்தி தன் கட்டுப்பாட்டை விட்டு நழுவுவதை உணர்ந்த கணமே தட்சகனின் கோபம் போர்க்களத்தையே பற்ற வைத்தது. அவன் உடலிலிருந்து சக்தி வெடித்து பாய்ந்தது. குளம் முழுவதும் உறையத் தொடங்குவதை தடுக்க அவன் தன் சக்தியை தாராளமாக கொட்டினான். ஆனால் அந்த சக்தி போதவில்லை. அந்த காட்சியை பார்த்த நீலயாழியின் உதடுகள் வளைந்தன. ஒரு குரூரமான சிரிப்பு அதன் தொண்டையிலிருந்து வெளியேறியது. அந்த சிரிப்பு தட்சகனின் ஆத்திரத்தை மேலும் தூண்டியது. சிரிக்கிறாயா என்று கொலைவெறியுடன் தட்சகன் கத்தினான். இந்த போர்க்களத்தை விட்டு யாரும் தப்பிக்க கூடாது என அவன் கையை உயர்த்திய நொடியில் அவனது ஆட்கள் ஒரே நேரத்தில் நகர்ந்தனர். பிரம்மாண்டமான நாகம் ஒன்று முன்னே வந்து நாகவளைய கவசத்தை விரித்து போர்க்களத்தையே அடைத்தது. வெளியேறும் வழிகள் அனைத்தும் மறைக்கப்பட்டன. பொக்கிஷம் கிடைக்கவில்லை என்றாலும் உயிரோடு தப்பிச் செல்ல வேண்டியது அவசியம். அதனால் உக்கிரதண்டர் தனது இரத்தப்பனிமூட்ட நுட்பத்தை கட்டவிழ்த்தார். மதிமங்கள காட்டின் விஷப்பனிமூட்டத்தை உக்கிரதண்டர் தன் உடலுக்குள் இழுத்துக் கொண்டான். அந்த நொடியில் அவனது சக்தி வேகமாக உயர்ந்தது. மனித உருவம் சிதறி அவன் ஒரு பயங்கரமான சிவப்பு நிற வவ்வால் மிருகமாக மாறினான்.
அவனது பிரம்மாண்டமான இறக்கைகள் விரிந்ததும் போர்க்களம் முழுவதும் இரத்த நிற பனிமூட்டம் பரவி எங்கும் பார்வையை மறைத்தது. உக்கிரதண்டர் தப்பிக்க முயல்வதை கவனித்த தட்சகன் கொடூரமாக தாக்கத் துவங்கினான். அவர்களது தாக்குதல் இரக்கமின்றி அரங்கேறியது. அது அங்கிருந்த மலை, மரம், பாறை என அனைத்தையும் சிதைத்து உடைத்துக் கொண்டு இருந்தது. அது உறைந்த பனி போல இருந்த அந்த குளத்தின் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் திடீரென்று உறைப்பனி குளத்தில் இருந்து வெளியேறிய ஒரு சக்தி நீலயாளியின் சக்தியை உறிஞ்சத் துவங்கியது. என்ன நடக்கிறது என தனது ஆன்மா உருவப்படுவதைப் போல வலியால் துடித்து அலறியது நீலயாளி. நீலயாளியின் சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருப்பது வர்ணபூத சக்தி சுழல். அதுதான் அபிமன்யுவின் சக்தியையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அதை அடக்க அபிமன்யு போராடிக் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே அவனது உடலும் அதற்குள் முத்திரைப்படுத்தப்பட்ட சக்தியும் வர்ணபூத சுழலை சமாளிக்க முடியாமல் போராடிக் கொண்டிருந்தது. இப்போது வெளியில் இருந்து இறக்கிய தாக்குதல் ஒவ்வொன்றும் நிலைமையை மோசமாக்கியது. செய்வதறியாது துடித்த சராயு திரும்பி களியரக்கனை பார்த்தான். களியரக்கன் ஒரு பாதுகாவலன், ஆனால் சராயு நண்பன். ஒரு நண்பனாக இதை செய்ய வேண்டியது என் கடமை. இதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே இருக்கிறது. மூதாதையர்கள் விதியை மீறி தடை செய்யப்பட்ட நுட்பத்தை நான் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தான். அருகில் இருந்த ஒரு கூர்மையான கல்லை எடுத்து தன் மணிக்கட்டை அறுத்தான். தெய்வீக நாகவம்சத்தின் ஒரு துளி ரத்தம் வெளியேறியது. பின் அவன் ஒரு முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தான். அவன் முத்திரையை உருவாக்க அவனது கண்கள் மூட ஆரம்பித்தான். நிலை தடுமாறிய அவனுக்கு முன்னால் அவனது ஒரு துளி ரத்தம் இப்போது ஒரு சிவப்பு கோலமாக மாறியிருந்தது. அவன் அதை வெறியோடு அபிமன்யுவை நோக்கி வீசினான். சராயு அபிமன்யுவுக்கு உதவத்தான் இதை செய்கிறான் என்பதை அறியாத களியரக்கன் சராயு மீது முன்பு இருந்த கோபத்தையும் சேர்த்து அவனை ஆவேசத்துடன் தாக்கத் துவங்கினான். முட்டாளே, அபிமன்யுவை கொல்ல பார்க்கிறாயா என்று கொலைவெறியுடன் தாக்கினான். ஏனென்றால் வர்ணபூத சக்தி தன்னை நோக்கி வரும் அனைத்தையும் உறிஞ்சக்கூடியது. சராயு இப்போது தனது சக்தியால் அந்த சுழலை தாக்கினால் அந்த சுழல் அவனது சக்தியையும் உறிஞ்சி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை செயல்படுத்தும். சராயு அவனது கேள்விகள் எதற்கும் பதிலளிக்கவில்லை. அவன் களியரக்கன் தாக்குதலில் இருந்து விலகி ஓடினான். அந்த சமயத்தில் அவன் தொடுத்த முத்திரை வர்ணபூத புயலை கிழித்துச் சென்றது. எதிர்பார்த்தபடியே அந்த புயல் அந்த சக்தியை விழுங்கி உக்கிரமாக பெருக ஆரம்பித்தது. ஆனால் சுற்றியிருந்த சக்தி அனைத்தும் உறிஞ்சப்பட்டாலும் அந்த ஒற்றை துளி ரத்தம் மட்டும் அம்பை போல அந்த வெளிப்புற சுழலை கிழித்துக் கொண்டு உள்ளே சென்று அபிமன்யுவின் மார்பை தாக்கியது. பிரளயம் வெடித்தது போல அந்த சுழலுக்கு மத்தியில் இருந்த சக்தி வெடித்து சிதறியது. அந்த பேரொளியால் அபிமன்யு கண் விழித்தான். அப்போதுதான் அவன் ஒரு அதிசயத்தை கண்டான். அவன் இருந்த இடத்தில் அப்படியே இருக்க அவனை சுற்றி அந்த சுழலுக்கு வெளியே இருந்த இடம் எரிமலை வெடித்தாற் போலவும் சுனாமி வந்தாற் போலவும் வெடித்து சிதறியது. அவனும் வர்ணபூத சுழலும் மட்டுமே இருந்தன. அப்போது சராயுவின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. தயக்கமின்றி என் சக்தியை உள்வாங்க என்று கத்தினான். அபிமன்யுவும் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த சக்தியை உள்வாங்க ஆரம்பித்தான். அவனது நரம்புகளில் சிவப்பு மற்றும் பச்சை நிற ஒளி பரவ ஆரம்பித்தது. அந்த மூதாதையர் ரத்தம் அவன் இரத்த நாளங்களை அடைத்திருந்த பனிக்கட்டியை உருக்கியது. மீண்டும் அவனது இரத்தினக்கல் ஒளிர்ந்தது மற்றும் அது வர்ணபூத கோலத்தின் சக்தியை உறிஞ்சத் துவங்கியது. அபிமன்யு மீண்டும் தனது கட்டுப்பாட்டை பெற்று தனது பயிற்சி வேகத்தை அதிகரித்தான். உயிரை பணயம் வைக்கும் தனது சூதாட்டம் வெற்றி பெற்றுவிட்டது என்று அவன் உற்சாகம் கொண்டான். அந்த நிம்மதி அடுத்த கணமே சிதறியது. ஒரு பயங்கரமான மிருகம் அங்கு வருகை புரிந்தது. அது நாகராயன். சராயுவின் சக்தி வெளிப்பட்ட நிமிடம் உறைபனி மெல்ல உருகியதை அதை பயன்படுத்தி நாகராயன் உள்ளே நுழைந்து விட்டான். அவனது கோபம் முழுவதுமாக அபிமன்யுவின் மீது குவிந்திருந்தது. அதனால் அவன் சராயுவையும் களியரக்கனையும் புறக்கணித்துவிட்டு அபிமன்யுவை பல 100 துண்டுகளாக வெட்டி வீச முன்னேறி பாய்ந்தான். அவனை தடுக்க வந்த சராயுவையும் களியரக்கனையும் 1000 பாம்புகளை ஏவி திணறடித்தான். அபிமன்யு புயலை உள்வாங்கிக் கொண்டிருந்த போது நாகராயன் தனது கொலைவெறி தாக்குதலை உருவாக்கத் துவங்கினான். அவன் தன் தாக்குதல் நுட்பத்தை இரக்கமின்றி ஏவினான். பிரளய வெடிப்பு ஏற்பட்ட குளத்தில் மீண்டும் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. பனிக்கட்டிகள் சிதறின. நீர் 8 திக்கும் பீரிட்டது. சராயு 1000 நகங்களால் குத்தி கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்டும் நிலையில் தூக்கி எறியப்பட்டான். அவனோடு குளத்தில் மூழ்கியிருந்த செழியனும் தூக்கி எறியப்பட்டான். ஏரியில் இருந்து பறந்த செழியன் ஒரு பாறையில் மோதி தரையில் சரிந்தான். அவனைக் கண்ட சுமித்ரா அவனை நோக்கி ஓடினான். களியரக்கன் சிதறடிக்கப்பட்டு அபிமன்யுவின் உடலால் உள்ளே இழுக்கப்பட்டான். வெளியே இருந்த தட்சகனும் நாகர்குல மற்றும் வீரர்களும் அந்த வெடிப்பைக் கண்டு துள்ளி குதித்தனர்.
நாகராயன் வெற்றி பெற்று விட்டான் என்றும் அபிமன்யு இறந்து விட்டான் என்றும் அவர்கள் உறுதியாக நம்பினர். அந்தச் சிரிப்பு ஒரு பேரழிவை தூண்டியது. அபிமன்யு இறந்து விட்டான் என்று நம்பிய சசிரேகாவை கோபம் ஆட்கொண்டது. அவளது விஷக்கண்ணி முத்திரை உடைந்தது. அவளது முகமும் உருவமும் மாற ஆரம்பித்தது. கருப்பு எலும்புச் சிறகுகள் வெளிப்பட அவள் எந்த எச்சரிக்கையும் இன்றி தாக்கத் துவங்கினாள். அவள் கொலைவெறியில் ருத்ரதாண்டவம் ஆடினாள். தனது உச்சபட்ச பலத்தை அவள் வெளிப்படுத்தினாள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். தட்சகன் உறைந்த குளத்தை நோக்கி திரும்பினான். அதனுள்ளிருந்து தொடர்ந்து சக்திகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அது பனியை உருக்கி வானை நோக்கி நீரை பாய்ச்சி அடித்துக் கொண்டிருந்தது. நாகராயன் வெற்றி பெற்று விட்டான் என்ற திருப்தி அவனை ஆட்கொண்டது. ஆனால் அந்த சிரிப்பு அவனது முகம் முழுவதும் பரவுவதற்குள் ரத்தம் தோய்ந்த ஒரு நிழல் கொந்தளிக்கும் நீரிலிருந்து வெளிப்பட்டு வானத்தை நோக்கி வீசப்பட்டது. வானத்தை நோக்கி பறந்த அந்த உருவத்தை பார்த்த தட்சகனின் புன்னகை படிப்படியாக மறைந்தது. ஏனென்றால் அந்த உடல் நாகராயனுடையது. உடல் கிழிந்து பாதி பாம்பு பாதி மனித வடிவத்தில் சிதைக்கப்பட்டு ரத்தமும் சதையும் சொட்டும் அருவருப்பான நிலையில் நாகராயன் வீசப்பட்டான். அந்த உடலை பார்த்த தட்சகன் நாகராயன் என்றவன் உறைந்து நிற்க மற்றொரு சக்தி அமைதியாக வெளியேறியது. சிறிது நேரத்திற்கு முன்பு அபிமன்யு குளத்திற்குள் வர்ணபூத சக்தியை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருந்த போது நாகராயன் திடீரென்று தனது தாக்குதலை தொடுத்தான். அந்த தாக்குதல்தான் நாகராயனின் மரணத்திற்கு காரணம். வர்ணபூத சக்தியோடு போராடிக் கொண்டிருந்த அபிமன்யு அதை அடக்கும் முயற்சியில் விளிம்பில் இருந்தான். வர்ணபூத சக்தி அவனை விட ஒரு படி மேலே இருந்தது. அவன் அதற்கு அடிபணிய போகும் நேரத்தில் நாகராயன் தனது தாக்குதலை தொடுக்க அனைத்து சக்திகளையும் உறிஞ்சிக் கொண்டிருந்த வர்ணபூத சூறாவளி வருவது தாக்குதல் என்று தெரியாமல் அதையும் உள்வாங்கியது. அந்த நொடியில் வர்ணபூத சக்தியும் நாகராயனின் தாக்குதலும் ஒன்றோடு முட்டி மோதி பெரிய பேரழிவை வெளிப்படுத்தியது. அதில் சுழலுக்கு நடுவே பாதுகாப்பாக இருந்ததால் அபிமன்யு தப்பித்தான். சுழலுக்கு வெளியே இருந்த நாகராயன் தனது தாக்குதல் மற்றும் வர்ணபூத சக்தியின் தாக்குதலால் இணைந்து கட்டவிழ்க்கப்பட்ட பேரழிவை தாங்க முடியாமல் வெடித்து சிதறினான். அப்போது கூட சுயநினைவோடு இருந்த நாகராயன் தட்சகனின் உதவியை கேட்க வாயை திறந்தான். அதை அபிமன்யு சீறி பாய்ந்து நாகராயனின் கழுத்தை பிடித்து அவனை பின்னோக்கி தள்ளிக்கொண்டே சென்று ஒரு பாறை மீது முட்ட வைத்தான். அந்த சமயத்தில் அபிமன்யுவின் கழுத்தில் இருந்த பதக்கம் நழுவி கீழே விழப்போனது. அதை அபிமன்யு இன்னொரு கையால் வேகமாக பிடித்தான். அந்த பதக்கம் அவனது கைக்குள் அடங்கியது. அப்போது நாகராயன் திமிர அபிமன்யு எதை பற்றியும் யோசிக்காமல் கையை முறுக்கி இரக்கமின்றி நாகராயனை குத்த ஆரம்பித்தான். மாறி மாறி அவன் குத்த அவனது கையில் இருந்த பதக்கம் ஒளிரத் துவங்கியது. சூரியனுக்கு நிகரான பிரகாசமான ஒளியை அந்த பதக்கம் வீச அதில் இருந்து இறங்கிய ஒவ்வொரு தாக்குதலும் நாகராயனின் உடலையும் சதையையும் கிழித்தது. அவனது எலும்புகள் முறிந்தன. பின்னர் உயிரற்ற சடலமாக தட்சகன் முன் நாகராயன் விழுந்தான். அபிமன்யு குளத்தில் இருந்து வெளியேறி நாகராயன் முன்னால் இருக்கும் தட்சகனை முதலாக அப்போதுதான் அவன் பார்த்தான்.